இல்லையா? இது நீ வச்சலாமா? அநீதிக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களே, அக்காமார்களே, கூடியிருக்கிற சான்றோர் பெருமக்களே, தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். இளைஞரின் துடிப்பும் சிந்தனையும் தான் நாட்டின் மிகப்பெரிய சொத்துக்கள் என்கிறார் அறிஞர் அண்ணா. ஆற்றல் மிக்க 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்கிறார் விவேகானந்தர். மாணவர்களின் கரங்களில்தான் வருங்கால இந்தியாவின் வளமை இருக்கிறது என்கிறார் ஐயா அப்துல் கலாம். அப்படி நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தூண்கள் இளைய சமுதாயம், மாணவர் சமுதாயம். ஆனா இன்னைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் போதையின் பிடியில ஆட்பட்டுக்கிறாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகள், வீதிக்கு வீதி கோடிக்கணக்கான இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அரை நூற்றாண்டுகளாக திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக மாறி மாறி ஆளுகிறது. ஆனால் மதுபான கடையை மூடியவில்லை, இதுவரை மூடவில்லை. அதே போல இப்போது பொறுப்பேற்றுகிற தாவேக அரசு மதுபான கடைகளை மூடுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. ஏன்னா அவங்க மது விலக்குங்கிறதே சொல்லல. ஆனால் காந்தியடிகள் மது என்பது ஒரு பழக்க வழக்கம் அல்ல, மது அருந்துவது பழக்க வழக்கம் அல்ல, அது ஒரு நோய்ங்கிறார். மது பிரியர் அல்ல, குடி நோயாளி. அப்படி தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பேர் குடிக்க அடிமையாயிட்டேன். ஆனா ஆளக்கூடிய அரசுகள், கடந்த திமுக, இன்றைய தாவேக எல்லாம் நாங்க போதையின் பிடியிலிருந்து மாணவர்களை மீட்டெடுப்போம், போதையின் பிடியிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுப்போம். அதுவும் ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க போதையின் பாதையில போகாதீங்க அப்படின்னு. அப்ப என்ன தள்ளி அந்த பக்கமா போகணுமான்னு கேட்டோம். இப்ப ஐயா விஜய் அவர் என்ன சொல்றாரு, போதையை விடு, விளையாட்டை எடுங்கிறார். நீ போதைன்னு எதை சொல்ல வர்ற? 717 கடையை மூடின சரி, முதலா ஆட்சிக்கு வந்த உடனே 717 கடையை மூடுறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த உடனே அவர் ஒரு 500 கடையை மூடினாரு. ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் ஒரு 500 கடையை மூடினாரு. அதற்கு முன்பு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் அவங்களும் 500 கடையை மூடினாங்க. எல்லாரும் 500 கடை 600 கடை 700 கடையை மூடுறாங்க. ஆனால் மதுவோட விற்பனை குறையல. 48,000 கோடி 50,000 கோடியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த கடையை மூட சொல்லிட்டு வேறொரு கடையை திறந்து விட்டுறது. இதுல போதையை ஒழிப்பும்னா எப்படி ஒழிப்பீங்க? போதை பழக்கத்துக்கு எதிராக நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். போதை பழக்கத்துக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது யார் வேலை? எந்தவித அதிகார வலிமையும் இல்லாத அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், அதோட வேலை விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. அரசின் வேலை என்ன? போதைப் பொருட்கள் இல்லாத சமூகம் படைப்பது. எங்கேயுமே கஞ்சா கிடைக்காது, அபின் கிடைக்காது, குட்கா கிடைக்காது, எந்த போதை பொருளும் கிடைக்காதுன்னா அதை எப்படி பயன்படுத்துவான், எப்படி பாவிப்பான்? நீ எதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற? போதை பொருட்களை முற்றாக ஒழிக்கும் அந்த அரசு. நாடு முழுக்க சொல்லு, ஒரு பொது தொலைபேசி கொடு, போதை பொருளை விற்பனை பண்ற மாதிரி கண்டறிஞ்சிங்கன்னா, போதை பொருளை பயன்படுத்துற மாதிரி கண்டறிஞ்சிங்கன்னா தகவல் சொல்லுங்க. நாங்க உங்களோட விவரங்களை பாதுகாப்பா வைப்போம், உங்களுக்கு தக்க சன்மானம் தருவோம். அறிவி நாடு முழுக்க ஒரு பொது அறிவிப்பு, போதை பொருள் விற்பனை தொடர்பாக செய்தி தெரிந்தால் தகவல் சொல்லலாம்னு அறிவி.
போர்க்கால அடிப்படையில் நாடு முழுக்க படைகளை உருவாக்கு, கண்காணிப்பு படை, உளவு படை போல உருவாக்கு. எங்க போதை பொருள் உழவுது, எங்க தடுக்கப்படுது, எங்க எடுக்கப்படுது, எல்லாத்தையும் கண்டறி. எதையுமே செய்யாம மராத்தான்ல ஓடுவாராம், போதையை விடு, விளையாட்டு இடும்பாராம், போதை ஒளிஞ்சிருமா. யாரை ஏமாத்த இந்த வேலை? ஏன் போதையை ஒழிக்க மாட்டான்னா, போதையை போட்டவன் சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருக்கான். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பார்க்க போறாரு ஒருத்தர், கில்லி சரத்து பார்க்க போயிட்டு, அங்க விளையாட்டு போயிட்டு இருக்குது, இங்க பார்த்தா பொடியை நுழைக்கிட்டு இருக்கிறாரு. அதை எடுத்து காணொலியா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறாரு. இப்ப அது கேள்வி ஆன உடனே, அதாவதுங்க, நான் போதை பொருள் நான் நுணுக்கல, குழந்தைக்கு காய்ச்சல் கேட்ட உடனே படுதி வச்சு போயிட்டேன். அதனால மாத்திரைய பொடி பொடியா நுணுக்கி குழந்தைக்கு கொடுத்தேன். அந்த காணொலியில குழந்தையவே காணுமே, அந்த குழந்தைய நான் தாங்க. எவ்வளவு பெரிய கேடு கட்ட நிலைமை. ஊருக்கே தெரியுங்க அவன் போதையை போட்டிருக்கான்னு தெரியுது. இப்ப நேற்று பார்க்கிறேன், சட்டமன்றத்தில் பேசுறாரு அந்த அமைச்சர், இந்தியாவோட கடந்த அடைக்க அற்புதமான யோசனை. என்ன யோசனை? விஜயோட சாதனையை பாராட்டுறாங்கல்ல, சேவையை பாராட்டுறாங்கல்ல, சேவையை பாராட்டுறவங்களுக்கெல்லாம் சேவை வரி போட்டா இந்தியாவோட கடனையை அடைச்சிடலாமா. தமிழ்நாட்டிலே வரி போட்டு தமிழ்நாட்டுக்கு அடைச்சு முடிச்சு விடுங்களேன். ஏன் இந்த பிரச்சனை? ஒரு பக்கம் போதை பொருளை பயன்படுத்தியவர் சட்டமன்றத்தில் இருக்காரு, இன்னொருத்தர் போதை பொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்தவர் விஜயபாஸ்கர், அவர் அங்கதான் இருக்காரு. ஆனா இவங்க போதை பொருட்களை இல்லாம ஒழிப்பாங்களாம். எவ்வளவு கொடுமை பாருங்க. 19 வயசு பிள்ளை அமுதன், அந்த தம்பி கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு எளிய பின்புலம் கொண்ட கல்வியின் வாசனை அறியாத ஒரு தலைமுறையிலிருந்து வந்த பிள்ளை, முதல் தலைமுறை பட்டதாரியா உருவான பிள்ளை. அவன் அந்த ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் தகவல் சொல்றான், யார் யார் போதைப் பொருட்களை பயன்படுத்துறான், யார் யார் போதைப் பொருட்களை விற்பனை பண்றான்னு அவன் தகவல் சொல்றான். அவன் தகவல் சொன்ன காரணத்துக்காகவே அவன் கொலை செய்யப்படுறான். அதுவும் ராஜ்மோகன் இருக்கார்ல, நம்ம அன்பிற்குரிய அண்ணன் ராஜ்மோகன், மனசாட்சியை தொலைச்சு விட்டு அப்படி அமைச்சர் பதவி என்ன சாதிக்க போறீங்க? இப்படி பொழப்பா. அவர் சொல்றாரு கோஷ்டி பூசல். மாணவர்கள் இருக்கிறாங்க 40 பேர், சரிவாதே 20 பேர், 20 பேர் பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிறான். இல்ல 20 பேர் ஒரு 10 பேர் 10 பேர் பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிறான், அது கோஷ்டி பூசல். ஆனா 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை தாக்குறான், கொள்றான்னா அது எப்படி கோஷ்டி பூசலா இருக்கும்? 20 பேர்ல ஒருத்தனு கூட ஐயோ பாவமே அவன் தாக்கப்படுறானுங்க என்ன ஏன் பிறக்கல எவனும் சாதாரணமா இல்ல. எல்லாம் போதை, கஞ்சா போதை. அந்த கஞ்சா போதையை போட்டுட்டு ஒரு 19 வயசு பிள்ளைய அடிச்சே கொண்டுட்டேன். இத அந்த அந்த கல்லூரி நிர்வாகம் மூடி மறைக்குது. தம்பி கூட சொன்னாரு, அங்க ஆணுரை இருக்குது, அங்க கஞ்சா பொட்டலம் இருக்குது, நீ மாணவர் விடுதி நடத்துறியா விபச்சார விடுதி நடத்துறியா? உன் கல்லூரி நிர்வாகம் ஒரு மாணவனை இழந்த பிறகு என்ன மாதிரி பதில் சொல்லுது? பாதிக்கப்பட்டவனை குற்றவாளியா சித்தரிக்கிற. அவன் இறந்து போயிட்டான், ஒரே பிள்ளை இழந்து தாய் தந்தையர் தவிக்கிறாங்க. அந்த தாய் தந்தையர் இன்னும் 40 ஆண்டு காலம் வாழணும்னா எந்த பிடிமானத்தில் வாழ்வாங்க? எந்த பிடிமானத்தில், எந்த நம்பிக்கையில வாழ்வாங்க? இனிமே வாழ்க்கை என்ன இருக்கு? ஒரே மகன், அந்த மகனுக்காக வாயை கட்டி வயத்தை கட்டி ஒருவேளை ஒழுங்கா சாப்பிடாம சிறுக சிறுக பணத்தை சேகரிச்சு ஒரு பெரிய பொறியியல் கல்விக்கு கொண்டு போனோம்னா, அவனை படிக்க வச்சோம்னா பெரிய ஆளாயிருவான், நம்ம தலைமுறை தழைச்சிரும், நம்ம வாழ்வு செழிச்சிரும் நம்பிக்கையோடு கள்ளக்குறிச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பி வச்சா அவன் நல்ல பிள்ளையா போதை பொருட்களை பயன்படுத்த உங்க வார்த்தை சொல்லிட்டான். அதுக்கு 20 பேர் அடிச்சு கொள்றான்னா அதை இந்த சமூகம் பாதிக்கப்பட்டவனை குற்றவாளியாக்கி அவன் தான் தப்பு பண்ணான்னு அவன் மேலே தூக்கி பழிய போடுறதா எந்த விதத்துல நியாயம்? எந்த விதத்துல நியாயம்? அதே போல திருவற்றியூர்ல தனுஷ்னு ஒரு தம்பி, பள்ளிக்கூடம் படிக்கிற தம்பி, அவனும் அங்க கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கத்தை பத்தி தகவல் சொல்றான். அவன் தகவல் சொன்னதற்காக அவனும் கொலை செய்யப்படுறான். என்ன நிலைமைன்னா, இந்த இடத்துல கஞ்சா விற்கப்படுது, இந்த இடத்துல அபின் விற்கப்படுதுன்னு காவல்துறைக்கு கூப்பிட்டு தகவல் சொன்னா
காவல்துறை கூப்பிட்டு தகவல் சொன்னோம் இந்த இடத்துல நிற்கிறான்னு சொல்லுது. இதான் பிரச்சனை. அப்ப எப்படி சொல்லுவேன்? நான் ரியல் தாய்மாமன், நான் ரியல் தாய்மாமன். அந்த கேடு கட்ட தாய்மாமன் எங்க போனார்? எங்கே போனார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் அண்ணன், அவர்களின் பிள்ளைக்கு நான் தாய்மாமன் என்று சொன்னேன். அந்த தாய்மாமன் விஜய் எங்கே போனார்? அமுதன் பெற்றோரை சந்தித்தாரா? ஆறுதல் சொன்னாரா? இரங்கல் தெரிவித்தாரா? தனுஷ் தம்பி இறந்து போனானே திருவற்றியூர்ல, அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொன்னாரா? எங்க போன? எங்க போன? அவர் கோட் சூட்டை போட்டுக்கிட்டு ஒய்யாரமா உட்கார்ந்துருக்காரு. யார் வீட்டுல இளவு விழுந்தான்னு, எவன் செத்தான்னு, எக்கடி போட்டு போனான்னு எதை பத்தியும் கவலை இல்லை, ஒரு கவலையும் இல்லை. சந்து சிரிச்சு போயிருக்குது நாடு. வடநாட்டை பார்த்து தமிழ்நாடு கேலி பண்ணுச்சு, தமிழ்நாடை பார்த்து வடநாடு மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்தியா கேலி பண்ணுது. ஏன்னா தமிழ்நாடுனா அப்படி நீங்க இப்படி நீங்க அறிவு நீங்க, தன்மானம் நீங்க, பகுத்தறிவு நீங்க, சுயமரியாதை நீங்க, தமிழ்நாட்டை பத்தி என்னமோ சொன்னீங்க. ஒரு நடிகன் காலில் விழுந்துட்டீங்களான்னு காலி துப்புறேன். கொடுமை. நாடு முழுக்க சுதந்திர நாள் கொண்டாடுறாங்க, நாடு விடுதலை பெற்று விட்டதுன்ட்டு. அடிமை இந்தியாவில் ஜாலியன் வாலாபாக்கில் சுட்டு கொன்னா, அன்னைக்கு தாக்குனா, அந்த கொடுமைகள் இருந்து விடுபட்டுட்டோம்னு நாடு கொண்டாடப்படுது சுதந்திர நாள். அந்த சுதந்திர நாள் கொண்டாடப்படுற வேளையில கர்நாடக காட்டுக்குள்ள 3 தமிழன் கொலை செய்யப்படுறேன். அதுக்கு என்ன சொல்லுது கர்நாடக அரசு? அவன் மான் வேட்டையாட வந்தான், மான் வேட்டையாட வந்தான், நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க பிடிச்ச உடனே அவங்க துப்பாக்கி எடுத்து சுட பார்த்தாங்க, நாங்க தற்காப்புக்காக ஒரு வழி இல்லாம நாங்க திரும்ப சுட்டோம்ங்கிறேன். காலங்காலமா என்கவுண்டர் பண்றப்ப என்ன கதை சொல்றானோ வரி மாறாம அதே கதையை சொல்றேன். ஆனால் நடந்தது 14ஆம் தேதி. 14ஆம் தேதி அவங்க வளர்க்கக்கூடிய மாடுகள் காணாம போகுது. அந்த மாடுகளை தேடி, மேய்ச்சலுக்கு போன மாடுகள் தேடி காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போறப்ப மாட்டை பிடிக்க முடியல. மாடு சிங்கத்திட்டயோ புலிட்டையோ மாட்டிடக்கூடாதுன்ட்டு அவங்க தேடி போறாங்க. மாட்டை பிடிக்க முடியல. தேடி தேடி களைச்சு போய் ஒரு பாறையில படுத்துறாங்க. அவங்கள பிடிச்சு இந்த வனத்துறை சுட்டு கொள்ளுது. ஏன்னா அவன் தமிழன், கேட்க நாதியற்றவன். 3 பேரை சுட்டு கொண்டாங்க. ஒருவேளை கர்நாடக அரசு சொல்வது போல மானை வேட்டையாடிய ஆட்களாக நபர்களாக இருந்தால் கூட வழக்கு போடு, நீ வழக்கு போடு, சிறைப்படுத்து, கைது செய். சுட்டு கொள்றதுக்கு யாரா உரிமை கொடுத்தது? யார் உரிமை கொடுத்தது? சுட்டு கொண்டுட்டான் அநியாயமா. இன்னைக்கு அன்பு மக்களே, கேட்க நாதியற்ற இனம் தமிழினம். உங்களை அடிச்சாலோ மிதிச்சாலோ கொன்னாலோ கேட்க நாதி இல்ல. மீன் பிடிக்க போறோம் தினந்தோறும் ராமேஸ்வரத்துல அல்லது நாகப்பட்டினத்துல மீன் பிடிக்க போறப்ப நடுக்கடல வச்சு அடிக்கிறான், உதைக்கிறான், கொலை பண்றான். 800 மீனவனை கொண்டிருக்கான் நடுகு கடல்ல வச்சு. இதுவரைக்கும் கேட்க நாதி இல்ல. 2 மலையாளிகள், 2 மலையாளிகளை கடற்கொள்ளை நினைச்சு இத்தாலி கடற்படை கொன்றது. 2 பேர் கொலை செய்யப்பட்டதுக்காக கேரள அரசு இத்தாலியோட பிடை முடிய பிடிச்சு இழுத்துட்டான். பன்னாட்டு நீதிமன்றம் போயிட்டான், சர்வதேச நீதிமன்றம். எப்படியா என் நிலத்தோட மகனை கொள்ளலாம்ட்டு 2 பேர். ஆனா 800 மீனவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். நடுக்கடலை வச்சு தாக்குறது, சித்திரவதை பண்றது, என்னென்ன கொடுமை இருக்கும் அத்தனை கொடுமையும் பண்றது. எத்தனை மீனவர் செத்து போனார்கள் நடுக்கடலுக்குள்ள. எந்த அரசு தடுத்தது? எந்த அரசு வெகுண்டெழுந்தது? ஒண்ணும் இல்ல. 2015 ஆந்திர காட்டுக்குள்ள திருப்பதிக்கு அருகாமையில வனப்பகுதிக்குள்ள வச்சு 20 தமிழனை காக்கை குருவியை சுடுவது போல சுட்டு கொன்னான். அதுக்கு சொன்ன காரணம் செம்மரக்கட்டையை கடத்த வந்த கடத்தல்காரர்கள். ஆனா கடைசி அந்த புகைப்படத்தை பார்க்கிறப்ப அந்த கொலை செய்யப்பட்ட தமிழர்களோட கால்கள்ல எண்கள் போடப்பட்டிருக்கு, 1 2 3 4. ஏன்னா ஏற்கனவே கொன்னுட்டு பிணவர்களை கொண்டு அடுக்கி வச்சுட்டு திரும்ப கொண்டாந்து அங்க போடுறேன். இப்ப இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டாங்கல்ல, அவங்க உடைமைகள்னு காட்டப்படுது. அதுல பார்த்தா ஒரு புது ரப்பர் செருப்பு இருக்கு.
புது ரப்பர் செருப்பு. ஏன்னா இது திட்டமிடப்பட்ட படுகொலை, அதுவும் தமிழங்கிற காரணத்துக்காக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை. காவிரியிலே தண்ணி கட்டு போராடுகிற போதெல்லாம் கர்நாடகை வாழக்கூடிய தமிழ்னா அடிச்சு உழப்பான். நடக்குது இல்ல? 91 காவிரி நடுவமன்றம் இடைக்கால தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி தமிழ்நாட்டில் போராட்டம் அடித்த போது கர்நாடகை வாழ்ந்த தமிழர்களை துரத்தி அடித்தான். நூற்றுக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவிச்சான். பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு விரட்டி விட்டான். தமிழ் பெண்களை மானவங்கப்படுத்தினான் 91. 2014-15 50 கேபிஎன் பேருந்துகளை வந்து கர்நாடகா நடுச்சாலை வச்சு கொளுத்தினான். என்ன செய்ய முடிஞ்சு? நாளைக்கு மேகதாது அணை கட்ட கூடாது என்று தமிழ்நாட்டில் போராட்டம் வெடிக்கிற போது கர்நாடகாவில் இன கலவரம் வெடிக்கும். நடக்குதான் பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெளிவா தெரியும் தமிழன்னா அடிக்கணும், அதனால அடிச்சு கொண்டுட்டான். என்ன நிலைமை பாருங்க. 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கர்நாடக வனப்பகுதியில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க மேட்டூர் அணை கட்டப்படுற வேளையில அன்னைக்கு வீடுகளை இழந்து வாழ்விடத்தை இழந்து புலம்பெயர்ந்து எல்லை பகுதிக்கு போனவங்க தான் அவங்க. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் தான் அவங்க கொலை செய்யப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு என்ன பண்ணுது? தாவேக அரசு என்ன பண்ணுது? 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் ஆற்றிய எதிர்வினை என்ன? விஜய் சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையை படிச்சா டி.கே. சிவகுமாருக்கே கோபம் வராது. அறிக்கையில் சொல்லப்படுது, கொலை செய்யப்பட்டிருக்காங்க, கண்மையாக கண்டிக்கிறேன், கண்மையாக வண்டிக்கிறேன். சொல்றாரு விசாரணை குழு அமைக்கணும். எதுக்கு? அங்க 3 பேர் கொலை செய்யப்பட்டதுக்கு விசாரணை குழு அமைக்கணுமா? கொலை நடந்தா கொலை வழக்கு பதிவு பண்ணுவியா, விசாரணை குழு அமைப்பியா? எதுக்கு விசாரணை குழு அமைக்கணும் கேட்கிற? விசாரணை குழு அமைச்சா விசாரணை குழு அறிக்கையை தாக்கல் பண்றதுக்கு 6 மாதத்துல இருந்து 1 வருஷம் ஆகும். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆனா கூட கேட்க நாதி இல்லை. அப்ப அந்த காலத்துக்குள்ள இந்த சமூகம், இந்த ஊடகங்கள், இந்த அரசுகள் முழுதுமாக அந்த பிரச்சனையை விட்டு கடந்து பல கிலோமீட்டர் தூரம் வந்துடும். அப்ப கொலை வழக்கு போட்டு வனத்துறையினரை கைது பண்ணு என்று கேட்காது விசாரணை குழு வேணுங்கிறார். யாரு? விஜய். டி.கே. சிவகுமார் ரூட்டு போட்டு கொடுக்கிறதே விஜய் தான். அடுத்த சொல்றாரு, இது போன்ற சம்பவங்கள் இனிமே நடக்காம பாத்துக்குங்க, தெரியாம பண்ணிட்டீங்க, இனிமே பண்ணாதீங்க. யாரு? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய். மானங்கட்ட கேடுகட்ட ஈனங்கட்ட முதலமைச்சரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீ சிந்திச்சு பாருங்களேன். தம்பி பேரறிவாளன் குறிப்பிட்டு சொன்னது போல 2023 மார்ச் மாசம் பீகார் சட்டமன்றத்தில் பாஜக வந்து ஒரு குரலை எழுப்புது. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பீகாரிகள் தாக்கப்படுறாங்க, கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்படுறாங்க, அவங்க அச்சுறுத்தப்படுறாங்க, அவங்க பாதுகாப்பா வாழல. அப்ப தமிழ்நாட்டில் பீகாரிகள் கொலை செய்யப்படுறப்ப பீகாரில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் வேடிக்கை பார்க்கிறாரு. அப்படின்னு பாஜக எதிர்கட்சியான பாஜக பீகார் சட்டமன்றத்தில் குரல் எழுப்புறேன். ஒரு அமளி துமளி ஆகி பெரும் கூச்சலாகி நிதிஷ்குமாரை வந்து ராஜினாமா பண்ணிட்டு போங்கிறான். ஒரு கட்டத்தில் ஒரு ஒருமித்த முடிவுக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு கூட்டுக்குழு அனுப்பணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. கூட்டுக்குழு அனுப்பணுங்கிற முடிவெடுத்து 4 பேர் கொண்ட குழு வந்து தமிழ்நாட்டுக்கு வருது, பீகார்ல இருந்து வருது. ஆனா தமிழ்நாட்டில் பீகார்கள் கொலை செய்யப்பட்டாங்களான்னா இல்ல, அது அப்பட்டமான பச்சை பொய். அது வந்து ஒரு வதந்தி, ஒரு புரளி, ஒரு பொய். ஆனால் பொய் செய்திக்கு கூட்டுக்குழுவை பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புறான். அனுப்புன உடனே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? இங்க கோயம்புத்தூர், சென்னை, திருப்பூர் போன்ற தொழில் நகரங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை பார்த்து இந்தியில துண்டறிக்கை கொடுக்குது. யாரு? காவல்துறை, மாவட்ட ஆட்சியர்கள்லாம் இந்தியில துண்டறிக்கை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. ஒரு பொது தொலைபேசி எண் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு பீகார்காரர்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பீகார்காரர்களை வச்சு வேலை வாங்குறாங்க பாருங்க. இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் அவங்களோட அவசரமா கூட்டம் போடுறாங்க. அடுத்ததாக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் உடனடியா சொல்றாரு, பீகார் தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சியில வந்து முக்கிய பங்காற்றுறாங்க, அவங்களோட பாதுகாப்பு முக்கியமானது,
இங்க அங்க எந்த தீங்கு வராங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதுக்கு ஒரு நிதிஷ்குமாருக்கு தொலைபேசியில கூப்பிட்டு இங்க பீகார்காரங்க பாதுகாப்பா இருக்காங்கிற உத்தரவாதத்தை தொலைபேசியே கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு பீகார் தலைநகர் பாட்னாவுக்கு கிளம்பி போய் தமிழ்நாட்டில் பீகார்காரங்க நிலைமை என்னங்கிற அறிக்கையை தாக்கல் பண்றாரு நிதிஷ்குமார்ட்ட. ஒரே ஒரு வதந்திங்க, தமிழ்நாட்டில் ஒரு பீகார்காரன் கொலை செய்யப்பட்டான்னு ஒரு வதந்தி, ஒரு வதந்திக்கு சட்டமன்றம் குலுங்குது. நிதிஷ்குமார பதவி விலகி போங்கிறான். அங்கேருந்து கூட்டுக்குழு வருது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க அரசு இயந்திரம் பீகார் தொழிலாளர்களுக்காக வேலை செய்யுது. ஒரே ஒருத்தன் கொலை செய்யப்பட்டான்னு ஒரு வதந்திக்கு. ஆனா 3 தமிழன் கொலை செய்யப்பட்டான். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கண்டிச்சாரா? டி.கே. சிவகுமார் சொல்றாங்க. டி.கே. சிவகுமார் என்ன சொல்றான்? இது எங்க மாநில விவகாரம், நீ உன் வேலையை பாரு, எங்க மாநில நிர்வாகத்தை தள்ளக்கூடாதுங்கிறான். 3 தமிழர்களை கொன்றொழித்து விட்டு ஆணவத்தோட அகம்பாவத்தோட பேசுறான் டி.கே. சிவகுமார். அந்த நாயோட புகைப்படத்துக்கு செருப்பு மாலை போட்டா இங்க இருக்கிற காவல்துறைக்கு எதுக்கு ரோசம் வருது? எங்க செருப்புக்கு அவமானம்டா. அவன் படத்துக்கு செருப்பை போட்டோம்னா, சிவகுமார் படத்துக்கு யார் செருப்பு மாலை போட்டது? உனக்கு எதுக்கு ரோசம் வருது? உனக்கு எதுக்கு ரோசம் வருது? அவன் சொல்றாங்க தமிழ்நாடு தலையிடக்கூடாது, தமிழ்நாடு இதை பத்தி பேசக்கூடாதுங்கிறான். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் வெகுண்டு எழுதணுமா எழுதக்கூடாது? ஏன் வாய் திறக்கல? டி.கே. சிவகுமார் ஏன் கண்டிக்கல? காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாதுன்னு சொல்றோம். இல்ல, நான் பேச்சுவார்த்தை மூலமா தான் தீர்ப்பேன், நான் கிளம்பி போவேன் கர்நாடகாவுக்குங்கிறீங்க. இதை நீங்க பேச்சுவார்த்தை மூலம் பேசலாம். நாளைக்கு வர்றாரு டி.கே. சிவகுமார், சென்னைக்கு வர்றாரு. தென்மண்டல முதலமைச்சர் கூட்டம் நடக்க போகுது அமித்ஷா தலைமையில். அந்த டி.கே. சிவகுமார் சொல்லலாமே, நீங்க அந்த வனத்துறையினர் மீது கொலை வழக்கு போட்டு சிறைப்படுத்துங்க, இல்லனா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு பேசலாமே. ஏன் கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்து தொலைகிற? மீனவன் தாக்கப்பட்டா கவலை கிடையாது. 3 தமிழன் கர்நாடக வனத்துறையால சுட்டு கொலை செய்யப்பட்டா கவலை கிடையாது. அமுதன் செத்து போனா கவலை கிடையாது. தனுஷ் செத்து போனா கவலை கிடையாது. திருசாவை மட்டும் பேசிருக்க கூடாது. எப்படிப்பட்ட கேடு கட்ட இழிநிலை பாருங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்ச நாடு. ஆகஸ்ட் 5 முன் வரிசையில திருசா எதுக்காக உட்கார வச்ச? எதற்காக உட்கார வைத்தாய்? நீ நாட்டுக்கு என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்ற? திருசாவை பார்த்துக்க, அந்த மேடத்தை கவனிச்சுக்க. அவங்க ஒரு அதிகார மையம். எது? ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி நிக்கிறாங்க. திருசா மேடம் உட்கார்ந்துருக்காங்க. தங்க தாரகி இல்ல. யார பத்தி வேணாலும் பேசுங்க. விஜயை பத்தி கடுமையா பேசுறான், கண்டுக்காத விட்டு. புசி ஆனந்த கழுவி ஊத்துறான், கண்டுக்காத விட்டு. ஆதவர்ஜுனா முதல் போட்ட அமைச்சர், அவரையும் விமர்சிக்கிறான், கண்டுக்காத விட்டு. திருசா பேசுறான், தங்க தாரகையை பேசுறானா வழக்க போடு. கேடுகட்ட நிலைமை. அன்பு மக்களே, ஒரு நடிகனுக்கு ஓட்டு போட்டு எங்க கொண்டாந்து வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டை? திருசாவுக்கு தமிழ்நாட்டை ஆள ஆசை வந்துருச்சு. அவங்களே சொல்றாங்க பழைய காணொலியில, எனக்கு முதலமைச்சர் ஆகணும். நீங்க போய் கேரளாவில் ஆகுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாட்டிலே ஆசைப்படுறீங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகுதுங்க. ஒரு அம்மா சொல்லுது, அவர் ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, அவர் முதலமைச்சர் இருந்தா போதும், அவரை நாங்க பார்த்தா போதும். என்ன கொடுமை பாருங்க. தெரியல, அவர் முதலமைச்சர் இருந்தா போதுமா? 100 நாள் தானே இருக்கு. 100 நாள் தானே, 4 வருஷம் 9 மாசம் இருக்கு. நாம் தமிழர் கட்சி தொடக்கத்தை சொல்றோம், அது விஷம், வாயில வைக்காதன்னு. இல்ல, நான் குடிச்சே தருவேன், சர்பத்து மாதிரி தெரியுங்கிற. இன்னும் 6 மாசத்துல தொண்டையை கவும். லைட்டா தொண்டையை கவுதாடா. விஷம்னா அப்படிதாங்க இருக்கும். 1 வருஷத்துல சோழி முடிஞ்சிடும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க மக்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல, எந்த பாதகமும் விளைவிக்கல. நாங்க மக்களுக்கு தான் எதுவும் பண்ணல. ஒரு இடத்துல வெற்றி பெறல. சட்டமன்ற உறுப்பினரோ பார்லிமெண்ட் உறுப்பினரோ எதுவும் இல்ல. மன நிறைவா நிம்மதியா துடிவோடு நிக்கிறோம். நீ 108 இடம் ஜெயிச்சும் கதற, புலம்புற, கண்ணீர் வெடிக்கிற, ஐயோ பேசுறானே. பேசுவோம்டா, பேசுவோம். நீ விஜய் கரிஸ்மாட்டிக் லீடர்,
கரிய பூசாம விட மாட்டோம். நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு ஊருக்கு சொல்லணுமா இல்லையா? விஜயை பேசக்கூடாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆயிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற பெருமிதங்கள் இருந்துச்சு, சிறப்புகள் இருந்துச்சு. தமிழ்நாடு தனித்துவமிக்க மாநிலம், இந்தியாவிலே அரசியல் புரிதல் கொண்ட மாநிலம் ஒரே தேர்தல் முடிச்சு விட்டாங்க. இந்த ஒரு தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு இருந்த பெருமிதங்கள், சிறப்புகள், வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் உடைஞ்சு போச்சு. புஷி ஆனந்த் அமைச்சர்னு 3 மாசம் ஆகி நம்மளால நம்ப முடியல. அவருக்கு தான் தமிழ் வராது அப்படின்னு பார்த்தா முதலமைச்சர் சொல்றாரு 5934 கோடிங்கிறாரு. 5934 கோடியா? ராமானுஜன் புரண்டு படுத்துவாரா? தமிழும் வர மாட்டேங்குது, கணிதமும் வர மாட்டேங்குது, நிர்வாகம் வர மாட்டேங்குது. ஆனா மக்களை நம்ப வைக்கிறாங்க. என்ன நம்ப வைக்கிறாங்க? கஜானா காலி ஆயிச்சான். காலியானதால விஜய் சொந்த காசை போட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காராம். எங்க சொல்றாங்க உண்மையிலே 1,00,000 கோடிங்க முதலீட்டை கொண்டு வந்துட்டாரு. இந்த ஒரு படத்துல சொல்ல முடியல, 1 கோடி, இப்ப 1 கோடி நீ பார்த்தங்கிற மாதிரி 1,00,000 கோடி முதலீட்ட காசா பணமா அடிச்சு விடு. ஏன்னா விஜய் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கு. விஜய ஒரு தலைவருங்கிறான், விஜய தமிழ்நாட்டின் முதலமைச்சர். விஜய் தமிழ்நாட்டோட முக்கியத்துவம் வாய்ந்த இன்ஃபுளுசர். இன்ஸ்டாகிராம்ல 5000 ஃபாலோவர்ஸ் இருக்கும், 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும், 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும். விஜய்க்கு ஒரு 5 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்புவான். சூரியன் கிழக்க உதிக்கல, வடக்க உதிக்குது. ஆமா, நேத்து கால நான் பார்த்தேன். புயல் பூசியை கண்டுபிடிச்சது புஷி ஆனந்த். ஆமா, 7வது பாடத்துல நான் படிச்சிருக்கேன். தொலைபேசியை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிரகாம்பெல் ஆதரவுச்சுனா. ஆமா, எங்க பெரியம்மா கூட சொல்லிச்சு. இப்படி என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கேடப்பய கூட்டம் தமிழ்நாட்டில் பெரும்பகுதியா இருக்குது. அந்த கூட்டம் தான் விஜய்க்கான மூலதனம். என்ன ஆணவம், என்ன அகம்பாவம். அன்பு தம்பி ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சர் விஜய் வர்றப்ப எந்திரிச்சு நிக்கணுமா? கர்நாடகாரன் காரி துப்புறான், கேவலமா பேசுறான். ஒரு அமைச்சருக்கு ஏன் ரோசம் வரல? ஏன் ரோசம் வரல? எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. காவிரி படுகையில முப்போகம் விவசாயம், குருவை, சம்பா, தாளடிங்கன்னு முப்போகம் விவசாயம் நடக்கும். அதுல குருவை சாகுபடிக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுறது வழக்கம். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படல. நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அதை பத்தி கேட்டா அவர் வாயே திறக்கல. ஆனா என்ன சொல்றாரு? ஜனநாயகன் படம் ரிலீஸாக போகுது, திருவிழா போல கொண்டாடுங்க. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி ரிலீஸாக போகுது, விவசாயிகள் எல்லாம் திருவிழா போல கொண்டாடுங்கன்னு சொல்லியிருந்தா நீ நீர்வளத்துறை அமைச்சர். ஜனநாயகன் படம் ரிலீஸாக போகுதுன்னா கரூர்ல 41 பேர் செத்து விழுந்த போது எவனும் களத்தில் இல்ல, விட்டு ஓடி போனான். ஓடி காலி பையன் மாதிரி எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு கதறி கதறி எடுக்கிறான். அப்படி ஏதாவது படத்துல ஏதாவது வச்சு கொலையா கொடுறாங்களா? இந்த படத்தை எல்லாம் பார்க்க வச்சிட்டாங்களே, என்ன அழுவுறீங்க? எதுக்கு அழுவுறீங்க? எதுக்கு அழுவுறீங்க? இதே தாவேக்காவோட ஆட்சி காலத்துல பெரியபாளையம், கும்மிடிப்பூண்டி பக்கம் பெரியபாளையத்துல 18 பெண் தொழிலாளர்கள் அமோனியா வாயு வெளிப்பட்டு இறந்து போறாங்க. 18 பேர். அங்க போய் எந்த அமைச்சரும் பார்க்கல. இறந்து போன உடம்ப பார்த்து யாரும் கண்ணீர் வெடிக்கல. ஆனா படத்தை பார்த்து கண்ணீர் வெடிக்கிறேன். இங்க வந்தான எத்தனை அமைச்சர் வந்தாங்க? ராஜ்மோகன் வந்தார. எத்தனை அமைச்சர் பார்த்தான்? ஒரு அமைச்சரும் வரல. இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு விக்னேஷ்னு, நிதானமா பேசுவாப்புல, ஆனா போதைய வளர்ப்பாப்புல. என்ன சொல்றாரு? நாங்க டாஸ்மாக்ல புதிய சிஸ்டம் கொண்டு வர்றோம். இனிமே சரக்கு இருக்கா இல்லையா நீங்க கடையில போய் கேட்க தேவையில்லை. சரக்கு அடிக்குன்னு தோணுச்சுன்னா வீட்டிலே உட்காந்துட்டு போட்டு பாருங்க, நெட்ல எந்த சரக்கு வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாங்கிறாப்புல. இது மதுவை ஊக்குவிக்குமா? மதுவிலக்கை நோக்கி இந்த சமூகத்தை கொண்டு போகுமா? அப்ப எதை பத்தியும் எந்த கவலையும் இல்லாத ஆட்சியாளர்கள். ஆனா ஒவ்வொருத்தரும் கிளம்பிடுவான், நான் ஆய்வு பண்ண போறேன். திருவேகண்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் போய் லாரியை பார்த்து, லாரியில டயர் எதுக்கு ரவுண்டா இருக்கு? அதெல்லாம் கருப்பா இருக்கு, ஏன் வட்டமா இருக்குது? அது சதுரமா இருந்த அண்ணன் ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ. அந்த பக்கம் அன்பு தம்பி ரமேஷ், ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஒரு கடைக்குள்ள போந்துகிட்டு,
இது என்ன முறுக்காது? இது முறுக்காது. இது எப்படி நான் முறுக்கு நம்புறது? ஆய்வு ஆய்வு ஐன்ஸ்டீன் என்ன ஆய்வு பண்ணாரு, நியூட்டன் என்ன ஆய்வு பண்ணாரு, இதுதான் தலை சிறந்த ஆய்வு. ஆய்வு பண்றது எதுவுமே தேவையில்லை, ஒரு கேமரா மட்டும் போதும். கேடு கட்டவங்க கையில நாட்டா கொடுத்துட்டாங்க. கேட்டா விஜய பிடிக்கும். ஒரு நடிகனை வந்து நல்லா நடிச்சிருக்காருன்னு கொண்டாடலாம். நடிச்சிருக்காரு நாட்டத்துக்கு கொடுக்கிற பேரவளம் இங்கதான் நடக்குது. ஆந்திராவில் திரைக்கவர்ச்சி அதிகம். ஆந்திராவில் அங்க NT ராமராவுக்கு ஆட்சியை கொடுத்தான் குறுகிய காலத்தில், 8 ஆண்டு காலத்தில். ஆனா ஆந்திராவை சேர்ந்த பவன் கல்யாண் விமர்சிக்கிறாரு தமிழ்நாட்டை பார்த்து. ஏன்னா அப்படி ஆகி போச்சு. எங்க தேர்தல் காலத்தில் கூட உழைப்பை போடாத ஒரு கூட்டத்தில் கொண்ட அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க. தேர்தல் காலத்தில் கூட நரேந்திர மோடி மீது, அமித்ஷா மீது 1000 விமர்சனம் இருக்கிறது. 100 விழுக்காடு நாங்க எதுக்குறோம். ஆனா அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் தேர்தல் காலம்னா அவன் நம்புகிற கோட்பாட்டை பரப்புறான். நாடு முழுக்க பரப்ப போறாங்க. தேர்தல் பாதை இல்லாத திராவிட கழக தலைவர் வீரமணி வந்து தொடர்ச்சியாக 10 நாட்கள் பரப்புரைச்சாரு தான் நம்புகிற கோட்பாட்டை. ஆனா தேர்தல் காலத்தில் பரப்புரைக்கே வராம படுத்து கிடந்த கூட்டத்தை கொண்ட அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க. சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் யார் யாரும் ஆயிட்டான். சாமானிய மக்கள் அதிகாரத்துக்கு போகலாம், ஆனா நோக்கமற்றம் போகக்கூடாது. நீ சிந்திச்சு பாருங்களேன். நல்ல கண்ணுங்கிற மகத்தான தலைவன் நம்மோடு வாழ்ந்து மறைந்தார். நம்ம சமகாலத்தில் அடிமை இந்தியாவில் வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் பிறந்தவர். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டாரு, தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தாரு, போரிட்டாரு. வெள்ளைக்காரன் அவரை சிறைபிடித்து தலையிலாக கட்டி தொங்க விட்டு மீச முடிய சுருட்ட வச்சு போச்சுக்கினான். 7 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலம் சிறையிலே கிடந்து வாழ்நாள் நல்ல கண்ணு. நாடு விடுதலை பெற்ற பிறகு பொது உடைமை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற உயரிய கோட்பாட்டை வரித்துக் கொண்டு தன் வாழ்நாள் முழுமைக்கும் எளிமையாக, நேர்மையாக, உண்மையாக போராடினார். அந்த ஐயா நல்லக்கண்ணு இதே கோயம்புத்தூர் உட்பட 3 முறை தேர்தல் காலத்தில் போட்டி போட்டார். ஆனால் 3 முறையும் நல்லக்கண்ணுங்கிற மகத்தான தலைவன் தோற்று போனார். நல்லக்கண்ணுங்கிற மகத்தான தலைவனுக்கு கிடைக்காத மக்கள் பிரதிநிதிங்கிற பெரு வாய்ப்பு கண்ட புறம்போக்குக்கும் பரதேசியும் கிடைச்சிருச்சு. தன் வாழ்நாள் முழுமைக்கும் மக்களுக்காக கொடுத்துட்டு போன ஐயா நல்லக்கண்ணு இறந்த பிறகு நான் அந்த சமூகத்துக்காக இவ்வளவு உழைச்சிருக்கேன், இவ்வளவு பாடுபட்டு இருக்கேன். எனக்கு வந்து மெரினா கடற்கரையில வந்து நீங்க கல்லறை நிறுவுங்க, ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டுங்க, நினைவாலயம் கட்டி எழுப்புங்க அப்படின்னு சொல்லல. என் உடலை அடக்கம் பண்ண வேண்டாம், நான் ஒரு துண்டு நிலத்தை கூட ஆக்கிரமிக்க விரும்பல, மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்கு என் உடம்ப தர்றேன், அவங்கள்ட்ட ஒப்படைச்சுக்கன்னு சொல்லிட்டு போனாரு. கல்லறை இல்லாத செத்து போனான். இறந்தவருக்கும் தன் உடலை கொடையாக கொடுத்துட்டு போன பெரும் தலைவன் ஐயா நல்லக்கண்ணு. அந்த நல்லக்கண்ணு கிடைக்காத வாய்ப்பு கண்ட நாதாரிகளுக்கு போயிடுச்சு. அதற்கான விளைவை நாடு அனுபவிக்கும், மக்களும் அனுபவிப்பாங்க. நீ சிந்திச்சு பாருங்களேன். இந்த நாட்டில் தேசிய கட்சிகளோட ஆட்சியை வீழ்த்தி ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்ததுன்னா அது அண்ணா தலைமையிலான திமுக தான். 1967 காங்கிரஸை வீழ்த்தி அண்ணா ஆட்சியை பிடிக்கிறாரு. அண்ணா முதலமைச்சராக பதவியேற்க போறாரு. அண்ணா முதலமைச்சராக பதவியேற்க போறப்ப கார்ல ஏற போறாரு. அண்ணாவோட மனைவி ராணி வந்து தூரத்தில் காத்து கிடக்கிறாங்க. தன் கணவர் தன்னையும் கூட்டு போவாரு, அவர் முதலமைச்சராக பதவியேற்கிறத நாம வந்து பார்க்கலான்ட்டு. அண்ணா வந்து கூட்டு போகல, கார்ல ஏறுறாரு. தொண்டர்கள் சொல்றாங்க, அண்ணியும் கூட்டு போகலாம்ல, நீங்க முதலமைச்சராகிறத பார்க்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்காதான்னு கேட்கிறாங்க. அதுக்கு அண்ணா சொல்றாரு, கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி வேணும், கொண்டாந்து திணிக்க கூடாது, குடும்பத்தை கொண்டாந்து திணிக்க கூடாதுன்னு தன் மனைவியை கூட தான் முதலமைச்சரா பதவியேற்ற நிகழ்வில் அழைத்து போக மறுத்த அறிஞர் அண்ணா பிறந்த நிலத்தில் திருசாவை முதலமைச்சர் உட்கார வச்சிருக்காரு விஜய். என்னென்ன கரும சண்டாலத்தை அந்த நாடு பார்க்க போதோ தெரியல. நாவலரும் பாவலரும் ஆண்டு இருந்த நாடு நாம் தமிழர் என்று பாடுன்னா, மூவேந்தர் முறை செஞ்சது தமிழ்நாடு, தாயின் முளைப்பாலோடு வீரம் உண்டது தமிழ்நாடுன்னா, அந்த தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு யார் அதிகார மையம்?
திருசா. இதை விட தமிழ்நாட்டை, தமிழர்களை, தமிழ் தேசனத்தை இழிவுபடுத்த எதுவுமே கிடையாது. கேவலத்திலும் கேவலம். அவங்க வந்தால் நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவோங்கிறான் ஒரு கூட்டம். எங்க போய் சொல்லி தொலைக்கிறது இந்த கருமங்களை? நம்மளை அடிச்சா கேட்க நாதி இல்ல. திமுக ஆட்சி காலத்தில் போராடணும், அதிமுக ஆட்சி காலத்தில் போராடணும், தாவேக ஆட்சி காலத்தையும் போராடுறோம். ஏன்னா அதிகாரம் மக்களுக்கானதா இல்ல, அதனால மக்களுக்காக போராட வேண்டிய நிலை இருக்குது. இதுல திமுக அதிமுகவுக்கு பிரச்சனை தெரியும், பிரச்சனையோட நீள அகலம் தெரியும், நிறை குறை தெரியும். ஆனா அவன் நாம வைக்கிற கோரிக்கைக்கு செவி சாய்க்க மாட்டான். ஆனா தாவேகாவுக்கு பிரச்சனையே தெரியாது. காவிரின்னா யார் அந்த பொம்பளைன்னு கேட்பான். அவ்வளவுதான் அரசியல் புரிதல். எப்படி பாருங்க, காவிரியில தண்ணி வரல அப்படின்னு விவசாயிகள் போராடுறாங்க, மேகதாதுல அணை கட்ட கூடாதுன்னு போராடுறாங்க. அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் ஒரு முடிவு எடுத்தார். நான் கர்நாடகாவுக்கு போறேன், கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன். எதற்காக பேச்சுவார்த்தை நடத்தணும்? அதுக்கு சட்டமன்றத்தில் விஜய் விளக்கம் கொடுத்தார். எந்தெந்த பிரச்சனையோ பேச்சு தீர்க்கிறாங்க, ரெண்டு நாட்டுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை கூட பேச்சு தீர்க்க முடியறப்ப இந்த பிரச்சனையை பேச்சு தீர்க்க முடியாதான்னு கேட்டார். அன்பு சொந்தங்களே, காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது. ஏன்னா 1970ஆம் ஆண்டு காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாதுங்கிற நிலையை எட்டிட்டோம். பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது என்கிற நிலையை எட்டிய பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டம் 1956 படி காவிரி நடுவமன்றம் அமைக்கப்படுது. காவிரி நடுவமன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு 91 கொடுக்கப்படுது. அதுல தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி தண்ணிய கர்நாடகா தரணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு 2007 இறுதி தீர்ப்பு 192 டிஎம்சி தண்ணிய தமிழ்நாட்டுக்கு தரணும்னு சொல்லப்படுது. திரும்ப 2018 அதை உச்சநீதிமன்றம் குறைத்து 177.25 டிஎம்சி தண்ணிய தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு தரணும் என்று சொல்லுது. இந்த 177.25 டிஎம்சி தண்ணிய எந்தெந்த மாதத்துல எவ்வளவு தரணும்னு அதை சொல்லுது. எது? காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு அது வரையறை செய்யுது. இதுல ஒருவேளை கர்நாடகாவில் மழை பெய்யலன்னா இருக்கக்கூடிய தண்ணீர் வளத்தை நீங்க எந்த விகிதத்தில் பிரிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அவன் உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ நடுவமன்ற தீர்ப்பையோ காவிரி ஆணையத்தோட உத்தரவையோ எதையும் நான் கேட்க மாட்டேங்கிறேன். காவிரிங்கிறது கர்நாடகாவுக்கு மட்டும்தான் சொந்தம்ங்கிறேன். மேகதாதுல அவன் அணை கட்டினா இவ்வளவு ஆண்டுகளாக வெள்ள காலத்துல வடிகால் போல தமிழ்நாட்டை பயன்படுத்தி வந்தான். மழை அதிகமாக பொழிகிற போது வேற வழி இல்லாம தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விட்டான். மேகதாதுல அணை கட்டப்பட்டு விட்டால் முழுக்க காவிரிக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் போயிடும். அப்ப பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது என்பது சத்தியம். கருணாநிதி பேச்சுவார்த்தை நடத்தி, ஜெயலலிதா பேச்சுவார்த்தை நடத்தி, எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பேச்சுவார்த்தையும் தீர்வை தரவில்லை. எல்லோரும் ஒருமித்து சொன்னது பேச்சுவார்த்தை ஒருபோதும் தீர்வு இல்லை என்பதுதான். ஆனா விஜய் போய் கிளம்புறாரு, நான் பேச்சுவார்த்தை நடத்த போறேன். இவருக்கு காவிரியை பத்தி ஒரு இளவும் தெரியாது. இவர் போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்த போறாராம். எதுக்கு? அவர் அங்க போய் உட்காருவாரு, டி.கே. சிவகுமார் எதுக்கு உட்காருவாரு, அந்த புகைப்படம் வெளியாகும். வெளியான உடனே டி.கே. சிவகுமார் விஜய்க்கு குடிக்க தண்ணி வச்சாரு, காவிரியில தண்ணியை கொடுத்தாதான் நான் தண்ணியை குடிப்பேன்னு சொல்லிட்டாரு. தொண்டை தாகம் எடுத்தப்ப, நான் வறண்டு போனப்ப கூட தளபதி தண்ணியே குடிக்காம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. அவர் பாவம் என்னங்க பண்ண முடியும்? அவர் பேசினாரு, கெஞ்சினாரு, கதறினாரு, கர்நாடக அரசு தரல, இவர் என்ன பண்ணுவார் பாவம் என்று கேவலமான கருத்துருவாகம் செய்யறதுக்கு. நீ திரைப்படத்தில் பார்க்கறல விஜய், அந்த படத்துல வில்லனா ஒருத்தனப்பான்ல, அந்த வில்லனை விட 100 மடங்கு மோசமான மனநிலை கொண்ட ஆள் தான் விஜய். இதான் சத்தியம். கத்தி படத்துல விஜய் போராடுவாரு விவசாயிகளுக்காக. காத்திலே ஊழல் பண்றாங்க, 2G பாரு, தண்ணியை வச்சு வியாபாரம் பண்றாங்க பாரு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? தாவேகாவின் ஆட்சியிலே சேலம் மாநகராட்சி பன்னாட்டு நிறுவனத்துக்கு தண்ணீர் விநியோகத்தை கொடுத்திருக்கு. யார் நிறுவனம்? பொலிவியா போன்ற பல நாடுகள்ல நீர்வளத்தை சுரண்டி அந்த மக்களை
படாத பாடுபடுத்தியவன். அந்த நிறுவனத்தை சேலத்துக்கு அழைத்து வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. திமுக ஒப்பந்தம் போட்டாங்க, ஒப்பந்தத்தை நீடிச்சிருக்காங்க. தாவேக படத்துல விவசாயிகளுக்காக பேசுவாரு, என் உசையே போனாலும் சரி விவசாயத்தை விடாதீங்க. ஆனா தாவேக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் பயிர் கடனை தள்ளுபடி பண்றோம். தள்ளுபடி பண்ணாங்களா? இல்ல, அந்த வாக்குறுதியை தள்ளுபடி பண்றோம். அன்னைக்கு சொன்ன வாக்குறுதி வேற, இன்னைக்கு செயலாக்கம் பண்றது வேற. ஏகப்பட்ட சொன்னால தாய் மாமன் சீர், அப்புறம் நாத்தா திட்டம், ஓப்படியா திட்டம் ஏகப்பட்ட சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல எதுவுமே இல்ல. ஏன்னு பார்த்தா காசு இல்ல. காசு இல்ல, 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது தான் போனாச்சே தெரியுமே. எதுக்கா சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வரும்னு நினைக்கல, நாங்க குத்துமதிப்பா அடிச்சு விட்டோம், மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிட்டான், இதெல்லாம் செய்ய முடியாதுங்க. தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த நொடி பேருந்துகள்ல பெண்களுக்கு இலவச பயணம். தாவேக ஆட்சிக்கு அடுத்த நொடி ஆகலைய, ஏன் செய்யல? செய்ய மாட்டாங்க. அவன் தான் புதுசு புதுசா கதை சொல்லுவானே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை. கரூர் சம்பவத்தை வச்சு இன்னைக்கு வரைக்கும் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை கொடுத்தாரு, நாம் தமிழர் கட்சி தடுத்துருச்சுங்கிற. நாம என்ன சொல்றோம்? நீ அரசு வேலை தராத, நீ எல்லா குடும்பத்துக்கும் தலா 1 கோடி கொடுத்து தொழிலதிபரை மாத்தி விட்டு, நாங்க வரவேற்கிறோம், இருகரம் கூப்பி வரவேற்கிறோம், உன்னை கொண்டாடுறோம், போட்டுறோம். அரசு வேலை கொடுத்தால் தவறான முன்னுதாரணமாக மாறி போகும். நாளைக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தின் போது நெரிசல்ல சிக்கி இறந்து போனா அந்த குடும்பத்தாருக்கு அரசு வேலை கிடைக்குமா? நாளைக்கு திமுக கூட்டத்தில், அதிமுக கூட்டத்தில், பாஜக கூட்டத்தில் யாராவது இறந்து போனா, கட்சி கூட்டத்துக்கு போய் இறந்து போன அந்த குடும்பத்தாருக்கு அரசு வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப இதையும் செய்யாது. அது அதிகார முறைகேடு என்று சொல்றோம். இல்ல, நீங்க பாதிக்கப்பட்டவங்க வயத்துல அடிக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, 41 பேர் இறந்து போனாங்க, நமக்கு தெரியும். அதே போல அந்த நெரிசல்ல சிக்கிக்கொண்டு காயம்பட்டவங்க மட்டும் 104 பேர், ஒருத்தர் 2 பேர்ல 104 பேர். அந்த 104 பேருக்கும் நாங்க தலா 2 லட்சம் தர்றோம்னு தாவேகா சார்பாக அறிவிக்கப்பட்டது. அடுத்த மாசம் வந்தா கரூர் சம்பவம் நடந்து ஓராண்டாக போகுது. 2 லட்சம் தருவதாக சொன்ன விஜய் இந்த நொடி வரைக்கும் 1 ரூபா காசு தரல. ஏன் தரல? ஏன்னா அவங்களுக்கு காசு கொடுத்தா அது செய்தி இல்ல, அது வாத பொருள் இல்ல. எது நடந்தாலும் அரசியல் லாபரட்ட கணக்குது. சட்டமன்றம் நடக்குதா? பெரும் பெரும் பேரறிஞர்கள், தலைவர் பெருமக்கள், அறிஞர் அண்ணா, கண்ணியமிகு காகிதம் இல்ல, பெருந்தமிழர் ஜீவானந்தம் போன்ற பெரும் பெரும் தலைவர்களும் அறிஞர்களும் இருந்த அவையது. ஆனா சட்டமன்றத்தில் பார்த்தா சைகை பண்றாரு, அப்படி கையை காட்டுறாரு. அந்த காட்சியை கொண்ட திரைப்படத்தில் வைக்கிறாரு, ஜனநாயகன் படத்துல. நீ திமுகவை கிழிச்சு தொங்க விடு, திமுக விமர்சி, அம்பலப்படுத்து, திமுக கேள்விகள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சட்டமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு. சட்டமன்றத்தில் பண்றதை கொண்ட திரைப்படத்தில் வைப்போம்னா இது அயோக்கியத்தனமா இல்லையா? சுயமா சிந்திச்சு பேசுறதுக்கான ஆற்றலே கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுல ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஊடகத்தை சந்திக்கல, சரி சந்திக்கல, ஏன்னா ஒரு கட்சி தலைவர் தான். ஆனா இன்னைக்கு ஆட்சியின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஊடகங்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது தார்மீக கடமை. ஏன் ஒரு முறை கூட விஜய் ஊடகத்தை சந்திக்கவில்லை? ஊடகம் தினந்தோறும் விஜயை பேசுது. அவர் கம்பீரமாக போனார், கோட்டு சூட்டோட போனார். கோட்டு சூட்டு போடுறத சாதனை பேசுறானே. அன்பு மக்களே, 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராசர். காமராசர் ஆட்சி காலத்தில் தான் அத்தனை வளர்ச்சியும், தொழில் வளர்ச்சி, விவசாயத்தில் மறுமலர்ச்சி, பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் போனது, மதிய உணவு திட்டம் எல்லாம் கொடுத்தது காமராசர் பெருந்தலைவர். அவர் உடுத்தியது கதர் வேட்டி, கதர் சட்டை தான். பிரான்சுக்கு போறாரு காமராசர், பிரான்ஸ் குளிர் பிரதேசம், காமராசர் குளிரும் தாங்க மாட்டாருன்ட்டு காமராசருக்காக பிரத்யேகமாக கோட் சுட்டு தைக்கப்படுது.
ஆனா காமராஜர் அந்த கோட் சட்டை உடுத்தாம வேட்டி சட்டையிலே பிரான்ஸுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு போய் விடுதலைகளுக்கு காமராஜர் இல்லத்துல, ஐயாவோட இல்லத்துல பாத்தீங்கன்னா காமராஜருக்காக தைக்கப்பட்டு காமராஜர் உடுத்தாத ஆடையும் போடப்பட்டிருக்கு. கோட் சுட்ட தன் வாழ்நாளிலே போட்டதில்லை காமராஜர். அவர் முகப்பொடிவு இல்ல, வசீகரம் இல்ல, கரிஸ்மாட்டிக் இல்ல, ஆனா மக்களுக்கு ஒன்னா களத்துல அந்த தலைவன். ஆனா இப்படி இருக்காரு. அப்படி விஜய் எப்படி இருக்காரா? எதை பத்தியும் கண்டுகொள்ள மாட்டார். ஆனா மேடையிட்டா எழுதி கொடுத்த வசனத்தை எவ்வளவு ஏற்ற இறக்கமா பேச முடியுமோ, உணர்ச்சி பொங்க சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லுவார். என்ன சொன்னாலும் கைதட்ட ஒரு கேவலங்கிட்ட கூட்டம் இருக்குல்ல. தற்குறிங்கிற வார்த்தையை உலகம் முழுக்க பிரபலமாக்கியது தாவேக்காங்கிற கட்சி. அதுலயும் ஒப்பாரிங்கிற கலை அழிஞ்சு வரக்கூடிய ஒரு கலை. அந்த கலையை மீட்டுவாக்கம் பண்ணி மேடையில் அரங்கேற்றம் பண்ற ஒரே தலைவர் விஜய் தான். ஐயோ சதி பண்றாங்க, சதி பண்றாங்க, ஐயோ சதி பண்றாங்க, பழி போடுறாங்க, பழி போடுறாங்க. யார் பழி போட்டா? யாரும் இங்க பழி போடல அவர் மேல. கரூர்ல 41 பேர் செத்து விழுந்தப்ப அவர் என்ன சொன்னார்? என் மேல பழி போடுறாங்க. விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொன்று குவித்தார் என்று சொன்னால் பழி போடுவது. நாங்க பழி போடல, உங்களால விபத்து நேர்ந்துருச்சு, விபத்துக்கு பொறுப்பேறுங்கிறோம். ஆனால் பொறுப்பேற்க சொன்னா பழி போடுறாங்க. மின்சாரம் தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு. ஏன் மின்வெட்டுன்னு அமைச்சருக்கே தெரியல. நிர்மல் குமார் ஒரு அதி புத்திசாலி. ஏன்னு கேட்டா சாட்சி வீட்டில் போய் கேட்கிறாங்க, என்ன சொல்றது, ஏதாவது சொல்லு. அது ஒரு நாள் ஒன்று சொல்லுது, 2வது நாள் இன்னைக்கு என்ன சொல்றது, இதோட போறியா இல்ல வண்டையே கேட்கவான்னு கேக்குது. சாட்சி வீட்டில் கேட்டுட்டு அப்புறம் சொல்றது. இல்லங்க, அதாவதுங்க ஏன் மின்வெட்டு ஏற்படுதுன்னா பீஸ் கையில புடிஞ்சு போடுறாங்க சமூக விரோதிகள். எப்ப புடிங்கிட்டு போனாங்க? காலையில. கரண்ட் எப்ப போச்சு? ராத்திரி. சரி, புடிங்கிட்டு அப்படியே போடுறானா, புடிங்கிட்டு போய் அங்கனே உட்கார்ந்துறானா, கழட்டி மாட்டோம்னு. ஏன்டா விட்டு விட்டு போகுது? தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா கதையா சொல்றது. இப்ப பார்த்தா மின்சாரமே தட்டுப்பாடாதான் வருது. எல்லா வீட்டுக்கும் பார்த்தா கரண்ட் பில்லு தாறுமாறா ஏறுது. 8000 ரூபாய் கட்டினவன் 20000 ரூபாய் கட்டுறான், 20000 ரூபாய் கட்டுறவன் 50000 ரூபாய் கட்டுறான். ஐயோ ஏறிச்சேங்கிறான். ஏறினா ஒரு பட்சம் இல்ல, பக்கத்துல கொஞ்சம் விசில் அடி. கரண்ட் இல்ல, காத்து வரல. நின்றா விஜய்க்கு விசிறி ஆச்சு, உட்காந்து விசிறி வச்சு விசிறு. அனுபவிச்சுதான் ஆகணும், வேற என்ன பண்றது? அன்பு சொந்தங்களே, வாக்குரிமைங்கிறது மகத்தான உரிமை. நாம கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறோம், பொருள் தரமா இல்லைன்னா நாம கேரண்டி வாரண்டிங்கிறோம். நாம மாட்டு பொருளை வாங்கி கொள்ள முடியும், இல்ல அந்த பொருளை சரி பண்ணிக்க முடியும், வாய்ப்பு இருக்கு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள. ஆனா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தாவே ஆட்சிக்கு 3 மாத காலம் கேரண்டி, நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க அப்படின்னு எந்த உத்தரவாதமும் இல்ல, மாற்ற முடியாது. ஒரு முறை வாக்கு செலுத்தி விட்டால் 5 ஆண்டு காலம் இதுதான். ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன், தவறுதலா தாவேக்காக ஓட்டு போட்டேன் நீங்க நினைச்சா கூட அந்த தவறை சரி பண்ணிக்க உங்களுக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்படும். இனிமே நாம் தமிழக கட்சிக்கு வீழ்ச்சியாங்கிறான். நாம் தமிழக கட்சிக்கு வீழ்ச்சி இல்ல, இது மக்களுக்கான வீழ்ச்சி. நாளைக்கு கத்தி கதறப்ப நாங்க பக்கத்துல நின்று உங்க கண்ணீரை துடைக்கலாம், ஆறுதல் சொல்லலாம், எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. 15 ஆண்டு காலம் 16 ஆண்டு காலம் மக்களுக்காக களத்தில் நின்ன நாம் தமிழக கட்சி புறக்கணித்து விட்டு எந்த தத்துவமும் இல்லாத தற்கொலை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்தீங்க. பெண்ணாய் போச்சு. விஜயை பார்த்து பல பேர் கிளம்புறான். தனுஷ் நான் வந்தே திருவேன், கட்சி அமைப்புங்கிற தனுஷ். லாரன்ஸ் நானும் அரசியல குதிக்க போறேன். அந்த பக்கம் விசாலு நான் குதிச்சிட்டேன். ஏன்னா ஓ ஆட்சியை பிடிக்கிறது இவ்வளவு எளிதா? மக்களுக்காக பேச தேவையில்லை, போராட தேவையில்லை, கருத்தை சொல்ல தேவையில்லை, தத்துவத்தை விளக்க தேவையில்லை, ஊடகத்தை சந்திக்க தேவையில்லை, எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, ரொம்ப எளிதா இருக்கு. அப்ப நாமளும் வந்துடலாம். ஏன் பல பேருக்கு ஆசை பிறக்கிறது. அதுக்கு காரணம் இந்த கேடுகட்ட கட்சிக்கு வாக்கு செலுத்திய மக்கள் தான். நாம் தமிழக கட்சிக்கு என்ன வீழ்ச்சி? நாங்கள் வீழ்ச்சியிலிருந்து தான் நாங்கள் பிறந்தோம். 2009 மே 18ஆம் தேதி 2 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்து விட்டு அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து போனது.
நாங்கள் விடுதலை புலிகளை வீழ்த்தி விட்டோம், தமிழர்களை கொன்று குவித்து விட்டோம், உங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம், உங்கள் தேச கனவை நாங்கள் நொறுக்கி விட்டோம் என்று சொல்லி, உங்கள் தலைவன் பிரபாகரனை நாங்கள் வீழ்த்தி விட்டோம், கொன்றளித்து விட்டோம் என்று சொல்லி அந்த உடலை காட்டி சிங்கள நாய்கள் கொக்கரித்தது 2009 மே 18. உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழன் கூனி குறுகி போனான், கண்ணீர் வலிச்சான், ஐயோ எல்லாம் போச்சேன்னு கதறினான். நாங்கள் வீழ்ந்து விட்டோம் என்று உலகம் நினைத்தது, சிங்கள பேரினவாதம் கருதியது, இந்திய வல்லாதிக்கம் கருதியது. நாங்கள் வீழ்ந்து விட்டோம் என்று எந்த மே 18 சொன்னார்களோ அதே மே 18 குறிவைத்து எங்கள் பாட்டி கண்ணகி நீதியட்ட மதுரை மாநகர்ல 2010 ஆண்டு யாதும் ஊரே யாவரும் கேள் என்று உலகை உறவென்று கருதினோம். எங்கள் இனம் அழித்தொழிக்கப்படுகிற வேளையில் அதை கேட்க நாதியில்லை என்று நீதியேற்று தொடங்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்க வீழ்ச்சியில் பிறந்தோம். எங்கள் தோல்வி எங்களுக்கான தோல்வியா? நாம் தமிழர் கட்சி நக்கல் பண்றாராம். நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம கேட்கிற கேள்விக்கு சொல்ல மாட்டேன், நீங்க தோத்துட்டீங்க இல்லைங்கிற. தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வியை நம்ம அதை வச்சு ஒரு கட்சியை மதிப்பிட முடியாது. இந்த நாட்டுக்கு அரசமைப்பு சாசனத்தை கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவில் நடந்த 2 தேர்தலை போட்டி போட்டார் அம்பேத்கர், 2 தேர்தலையும் தோல்வி அடைஞ்சார். இப்ப அம்பேத்கர் எப்படி அளவிடுவீங்க? தேர்தலில் தோல்வி அடைஞ்சவன் அளவிடுவீங்களா? மக்களுக்காக பாடுபட்ட மகத்தான தலைவர் அளவிடுவீங்களா? 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்த பிறந்தவர் காமராசர் 67 தோத்து போனார். காமராசர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டான்னு சொல்லுவீங்களா? காமராசர் மக்களுக்காக அரும்பாடு ஆட்டினார் சொல்லுவீங்களா? ஐயா நல்லக்கண்ணு தேர்தலில் தோத்து போனார், கக்கன் தோத்து போனார், ஜீவா தோத்து போனார். அறிஞர் அண்ணா சாவுக்கு கூடின கூட்டம் உலக சாதனை. ஆனா அண்ணா சொந்த தொகுதியில தோத்து போனாரு. மணிப்பூர் மாநிலத்தில் இரோம் சர்மிளாங்கிற மண்ணுரிமை போராளி ராணுவத்தோட சிறப்பு சட்டத்தை தளர்த்த கோரி, அதிகாரத்தை மட்டுப்படுத்த கோரி 16 ஆண்டுகள் 2000 ஆண்டு தொடங்கி 2016 வரை தொடர்ச்சியாக 16 ஆண்டுகள் பட்டினி போராட்டம், உணவு உண்ணாது தொடர்ச்சியாக 16 ஆண்டுகள் பட்டினி போராட்டம். யுரோன் சர்மிளாங்கிற போராளி தாய். அந்த பெண்மணி தேர்தல் களத்துக்கு வந்தபோது மக்கள் அளித்த வாக்கு 90 வாக்கு. போராடியது 16 ஆண்டு. எதை வச்சு மதிப்பிடுவ? யுரோன் சர்மிளாவை 90 வாக்கு வாங்கினவங்கன்னு மதிப்பிடுவீங்களா? 16 ஆண்டு காலம் மகத்தான ஈகம் செஞ்சாங்கன்னு மதிப்பிடுவீங்களா? நாம் தமிழர் கட்சிக்கான அளவீடு மதிப்பீடு என்பது சமரசமற்ற வாழ்க்கை, சமரசமற்ற போராட்டம் தான். 2024 பார்லிமெண்ட் தேர்தலின் போதே நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கை பெற்றுவிட்டது. 8 விழுக்காடு வாக்கை கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வருவதாக அறிவித்தால் தேர்தலில் குறைந்தது 500 கோடியை கொடுப்பான். மிக குறைந்தது 500 கோடி தேர்தல் சந்தையில மதிப்பு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என்றைக்கோ சட்டமன்ற உறுப்பினர்களாக, பார்லிமெண்ட் உறுப்பினர்களாக மாறி இருக்க முடியும். கூட்டணிக்கு போயிருந்தா மாறி இருக்கலாம்ல. ஆனால் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டோம். எவ்வளவு தாமதம் ஆனாலும் சரி, எங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. வெற்றியை நோக்கி நாங்க மெல்ல மெல்ல பயணிப்போம்னு தொடர்ந்து களத்தை இயங்குறோம். அன்பு சொந்தங்களே, மாற்று அரசியலுங்கிற முழக்கத்தை முன்வைத்த முதல் கட்சி அல்ல நாம் தமிழர் கட்சி. 93 வைகோ கட்சி தொடங்கி 96 முதலமைச்சர் வேட்பாளராக போட்டி போட்டார். அந்த தேர்தலில் வைகோ தோத்து போனார். 98 அதிமுக போனார், 99 திமுக போனார். 2004 5 விஜயகாந்த் வந்தார். தெய்வத்தோடும் மக்களோடும் கூட்டணினார். 2006 தனிச்சு போட்டி போட்டாரு. 2009 தனிச்சு போட்டி போட்டாரு. 2011 அதிமுக போயிட்டார். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி வந்தாரு. அன்புமணி வந்து 2016 தனிச்சு போட்டி போட்டாரு. கடந்த கால தவற செய்ய மாட்டோம் தோத்து போனார். 2019 அதிமுக போயிட்டார். கமலஹாசன் வந்தார் 2018, 19 தனிச்சு போட்டி, 21 தனி அணி, 24 திமுக போயிட்டார். இடதுசாரிகள் விசிகா அவங்க மக்களை கூட்டணி கட்டமைச்சாங்க. அந்த தேர்தலில் 16 தேர்தலில் தோத்த உடனே சிதறி போச்சு கூட்டணி. இப்படி எல்லா கட்சிகளும் மாற்றம்ங்கிற முழக்கத்தை வச்ச கட்சிகள் 2 தேர்தலை தோத்து போனா ஒன்று சிதறி போகும், இல்லை என்றால் கூட்டணிக்கு போகும். ஆனால் 16 ஆண்டு காலம் 2016
19, 21, 24, 26 5 தேர்தல் களம். 5 தேர்தல் களத்தில் நாங்கள் வெற்றியை ஈட்டவில்லை. நாங்கள் சிதறவும் இல்லை, பதறவும் இல்லை. கட்சியோட தொண்டர்கள் வந்து கூட்டணிக்கு போகலாம் என்று சொல்லவும் இல்லை. நாம கூட்டணி கொடுத்து யோசிக்கலாம் எங்கள் அண்ணன் சொல்லவும் இல்லை. ஏன்னா நாங்கள் சமரசம் என்ற ஒன்றை தன் வாழ்நாள் முழுமைக்கும் செய்யாத ஒப்பற்ற தலைவனின் பிள்ளைகள். நாங்க தொடர்ச்சியா போராடுவோம், களத்து நிற்போம். இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சியை நோக்கி, நாம் தமிழர் கட்சியை தேடி மக்கள் வரக்கூடிய சூழல் உருவாகும், சத்தியமும் உருவாகும். வர வைப்போம். உங்களுக்கு பிரச்சனை அவலம்னோன விஜய் ஓடோடி வர்றதுக்கு திரைப்படம் இல்லை, வரமாட்டார், ஒருபோதும் வரமாட்டார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அழுவீங்க, கண்ணீர் வடிப்பீங்க, கவலைப்படுவீங்க. நாங்கள் கூட நிற்போம். ஆனா ஓட்டு போட்டுவேன், நடுத்தர விட்டுருவேன். அறிஞர் அண்ணா வந்து 49 கட்சி ஆரம்பிச்சு 67 ஆட்சி பிடிச்சாரு. 18 ஆண்டு காலம் ஆட்சியை பிடிக்கிற தருணத்தில் தேர்தல் முடிவு வருது. அண்ணா செய்திகளை கேட்டுட்டு இருக்காரு. திமுக முன்னிலை வருது வானொலியில. செய்தியை கேட்ட உடனே அண்ணாவோட முகம் வந்து சோகமா மாறுது. அண்ணா சொல்றாரு, நம்ம குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டோம், நாம இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பயணப்பட்டு அனுபவங்களை கற்று உணர்ந்த பிறகு ஆட்சியை பிடிச்சிடலாம். யாரு? அண்ணா. 18 ஆண்டுகள் கழிச்சு ஆட்சியை பிடிச்சதுக்கு. நாம் தமிழர் கட்சி 14 ஆண்டுலாம் நிக்குது. வரக்கூடிய காலம் நாம் தமிழர் கட்சிக்கான காலம். நாம் தமிழர் கட்சியில 100 விழுக்காடு கொள்கை கோட்பாட்டால கட்டமைக்கப்பட்ட கூட்டம். 2 நாளைக்கு முடி விசிகாவோட கூட்டம் நடக்குது, மாநாடு நடக்குது. மாநாட்டில் இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு விசிகா, இன்னொன்னு தாவேக்காங்கிற மாதிரி. தாவேக்கா கூட்டத்துக்கு போனா தொண்டனுக்கு பிரச்சனை, விசிகா கூட்டத்துல தலைவருக்கே பிரச்சனை ஆகி போச்சு. 1.5 மணி நேரம் பேசலான்ட்டு போறாரு, 1.5 நிமிஷம் பேச முடியல. ஏன்னா அவ்வளவு கட்டுக்கோப்பு இல்லாம, அவ்வளவு ஒழுங்கு இல்லாம அப்படி இருக்குது. கற்பி ஒன்று சேரி புரட்சி செய்யுங்கிற அம்பேத்கரோட கூற்றை சொன்ன அண்ணன் திருமாவோட கூட்டத்தே இந்த நிலைமை. அன்பு சொந்தங்களே, திமுக கூட்டம், அதிமுக கூட்டம், பாஜக கூட்டம், விசிக கூட்டம், பாமக கூட்டம், எல்லா கூட்டத்தையும் சலசலப்பு இருக்கும், சச்சரவு நடக்கும், சண்டை நடக்கும், மதுவின் வாசம் இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் கூட்டம், மாநாடு ஒழுங்குனா அப்படி இருக்கும். 5 லட்சம் பேர் கூடினார்கள் திருச்சியில. மாநாடு 5 லட்சம் பேருக்கும் குறைவில்லாம கூடினாங்க. அக வணக்கம் அறிவிக்கப்படுது. அக வணக்கம். ஒட்டுமொத்த கூட்டம் நிசப்தமாகுது. ஒற்றை குரல் இல்ல, வீர வணக்கம் ஒரே குரல்ல. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க ஒரே குரலாக லட்சம் பேர் எதிரொலிக்குது. ஏன்னா ஒழுங்கு, கட்டுக்கோப்பு. எந்த மாநாட்டில் வந்து ரத்த தானம் பண்றாங்க? திமுக மாநாட்டில், அதிமுக மாநாட்டில், தாவேகா மாநாட்டில் என்ன சரக்கு போட்டு தான் வருவாங்க, ரத்தம் தர முடியாது. ஆனா நாம் தமிழர் கட்சியின் கூட்டங்கள்ல குருதி கொடை முகாம் இருக்கும். ரத்தம் கொடுத்து நாங்கள் மக்களுக்காக உதவும் என்று சொல்வதற்காக ரத்தம் கொடுப்போம். புத்தக கடை இருக்கும். மக்கள் கூட்டம் அலை அலையாக புத்தக கடையை வந்து நிறைச்சு நிற்கும். அவ்வளவு ஒழுங்கு, அவ்வளவு கட்டுக்கோப்பு. கூட்டம் முடிஞ்சு போறப்ப எங்கேயும் இறைச்சல் இல்ல, கூச்சல் இல்ல, குழப்பம் இல்ல. அவ்வளவு நேர்த்தி, அவ்வளவு ஒழுக்கம், நேர்த்தி, கட்டுக்கோப்பு எல்லாம் நிரம்பப்பட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஆம் ஆத்மின்னு கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆம் ஆத்மினா எளிய மக்களின் கட்சின்னு பொருள் போடும். ஆனா உண்மையான எளிய மக்களின் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தேர்தல் தோல்விக்கு ஒரு இயக்கம் வந்து சடலப்படாம நிக்குது இல்ல. நாங்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்போம். எங்கள் வெற்றி தோல்வி எங்களுக்கானது இல்ல, மக்களுக்கானதுதான். ஆனால் எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பெருமிதம் உண்டு. அது என்றைக்கே உறுதி செய்யப்பட்டு விட்டது. நாங்கள் பூமிக்குள்ளே போகிற போது எங்கள் பெருமிதமான புலிக்கொடி எடுப்போம்டா. அதை தாண்டி என்னடா, அதை தாண்டி அங்கீகாரம். நாங்கள் அதிகாரத்தை கேட்டு நிற்பது எங்களுக்காக இல்ல, எங்கள் மக்களுக்காக. 16 ஆண்டு காலமாக தமிழக சட்டமன்றம் ஒருவனி வருகைக்காக காத்து கிடக்கிறது. அந்த குரலை கேட்பதற்கு தமிழக சட்டமன்றம் தவம் கிடக்கிறது. உலக தமிழர்கள் ஏங்கி தவிக்கிறார். நடக்கும். தேர்தல் முடிவெப்ப மக்கள் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, மக்கள் நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்னு பல உறவுகள் கண்ணீர் வடிச்சாங்க. நிலைமை மாறும். தோல்வியை கண்டு கண்ணீர் வடித்த மக்கள் வெற்றி பெற்று பேச முடியாத அழுகிற நிலை வரும். வெற்றியை நாங்கள் பெற்றே தருவோம்.
எங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுவது உழைப்பது என்று முடிவெடுத்து நிற்கிறோம். எங்கள் தலைவர் பிரபாகரனே எங்களுக்கான சான்று. இறுதிக்கட்ட போர் எல்லாம் முடிய போகுதுன்னு தெரியுது, அவ்வளவுதான் முடிய போகுது, இந்த போர்க்களம் முடிய போகுதுன்னு தெரியுது. ஆனா கடைசி நேரத்திலையும் களத்தில் நின்று சண்டை போட்ட தலைவன் எங்கள் தலைவன் பிரபாகரன். அந்த தலைவனின் பிள்ளைகள் என்பதை விட பெரிய பெரிய பெருமிதம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டியதில்லை. ஒண்ணுமில்ல, வரலாறு பதிவு செய்ய முடியல. அந்த நிலத்தில், ஈழ நிலத்தில் பிரபாகரன் ஒப்பற்ற தலைவன் போரிட்டார். மக்களுக்காக கடைசி வரை களத்தில் நின்றார். குடும்பத்தை களத்திலே பறி கொடுத்தார். அளப்பரி ஈகம் செய்தார். அந்த பிரபாகரன் தலைவனை போல தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் அந்த தலைவனுக்காக கடைசி வரை உண்மையாக நின்றது, போராடி என்று வரும்ல. அந்த வரலாற்று பதிவு போதும். எங்களுக்கு எல்லாத்தையும் மாத்திரம் நினைக்கிறோம். நாங்க தோத்து போனா இந்த இனம் முடிஞ்சிடும். நாங்கள் தோற்று போனால் தமிழ்நாடு தற்கொலை நாடாக அடையாளப்படுத்தப்பட்டுரும். நாங்கள் வென்றால் வரலாறு மீண்டும். இறக்கப்பட்ட புலிக்கொடி உலகெங்கிலும் ஏற்றப்படும். சாதிக்காக மதத்துக்காக கூடுகின்ற நாம் இனத்துக்காக திரள வேண்டிய வரலாற்று பெருங்கடம் இருக்கு. இந்த காலம்தான் நம்ம உற்சாகமா இருக்கணும், உத்வேகமா இருக்கணும், வெறி கொண்டு நிக்கணும். 2009 இனம் அழித்தொழிப்பு செய்யப்பட்ட போது வெறியோடு நம்மள, அதே போல தமிழ்நாடு தற்கொலை நாடா போயிடுச்சேங்கிற வெறியோடு நின்று அம்பலப்படுத்தணும். வழக்க போடுவேன், அதை போடுவேன். உதயநிதி ஸ்டாலினே கைது பண்ணிட்டோம், நீ எம்மாத்திரம். உதயநிதி ஸ்டாலின் சிறையை பார்த்தது இல்ல, நீ அரசியலுக்கு வரதுக்கு முடியல. நாங்க குண்ட சட்டத்தை பார்த்துட்டோம், நாங்க சிறையை பார்த்துட்டோம். எனக்கு முன்பாக பேசிய தம்பி பேரைவாளன் அவன் வெளிப்படையா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டான். எதுக்கு? வழக்கு சிறைன்னா என்னன்னு தெரியும் எனக்கு. வழக்கு சிறைன்னா பெருமையத்தோடு இருப்போம் நாங்க. சிறைன்னா என்னமோ சொல்றோம், சிறை சிறையில போட்டுருவாங்க. சிறையில அந்த காலத்துல சிறை, வஉசி காலத்துல, முத்துராமலிங்கத்தேவர் காலத்துல, காமராசர் காலத்துல, நல்லக்கண்ணு ஐயா காலத்துல சிறை. ஏன்னா சிறைக்குள்ள அன்னைக்கு ஓய்வு எடுக்க முடியாது, வேலை செய்யணும், கல் உடைக்கணும். வஉசி காலத்துல அவர் செக்கிழுத்தாரு. சிறைக்குள்ள கழிப்பறை வசதி கிடையாது, ஒரு மண் சட்டி இருக்கும், அதிலே மலம் கழிக்கணும், அதே சிறுநீர் கழிக்கணும், அங்கே சாப்பிடணும், அங்கே தூங்கணும். படுக்கிறப்ப உடல்ல உள்ள ரத்தத்தை பூரா அந்த கல்லு உறிஞ்சுங்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமா இருக்கும், புழுக்கமா இருக்கும், கொசுக்கடி இருக்கும். எல்லாமே அந்த காலத்துல. இன்னைக்கு சிறை எப்படி? சிறைக்கு போனா கம்பி என்ன, கம்பி எல்லாம் என்ன வேண்டிய வார இதழ், மாத இதழ், தினசரி இதழ், நூலகத்து புத்தகம் எல்லாம் இருக்குது. கேரம் போர்டு, செஸ் போர்டு, ஆடுபடி ஆட்டம் எல்லாம் இருக்குது. சாப்பாடு நீ களி திங்கிறான். களி எல்லாம் இன்னைக்கு அரிதான பொருள்ரா, களி கிடைக்கவே மாட்டேங்குது. சிறைக்குள்ள ஏதா களி? ஞாயிற்றுக்கிழமையில சிறைக்குள்ள அந்த அனுபவம் தான் என்னால மறக்கவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமையில புலசில இருந்தப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு 7 மணிக்கு தட்டுவார் காவலர். மதியம் என்ன சாப்பாடு வேணும், வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு கேட்பாரு. அடடா, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுப்பி மதிய சாப்பாடு சைவமா அசைவமானு கேட்கிறாரடா, யாரா அந்த மகராசன் தோணும். அப்பதான் அப்படியே பூரி படைவோம். வெளில கூட ஒரு நாய் நீ நம்மளை கண்டுக்காது, நாதியத்து கிடப்போம்னு. ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி போடுறேன். சிறைனா என்ன தெரியுமில்ல, வடிவேல் சொல்லுவார்ல, சும்மாவே இருக்கணும் தெரியுமா அப்படின்னு பாருல, அதான் சிறை. சிறையில காலைல எழுந்து போய் குளிராமா, காலையிலே குளிச்சுனா ஆபீஸ் ஆடா போறேன், என்னடா பண்ண போறேன். அது மாதிரி சாப்பிட்டு சும்மா இருக்கணும். உளவியல் சிறைதான். வெளி உலக தொடர்பு கிடையாது, வெளி உலக வாழ்க்கையோடு நம்ம ஒட்ட முடியாது, முடங்கி கிடப்போம். எல்லாரும் தொலைக்காட்சியில் பிரேக்கிங் நியூஸ் பார்ப்பான், நாம ஒரு நாள் பிரேக் பண்ணி செய்தித்தாளில் படிப்போம். அவ்வளவுதான் வித்தியாசம். சிறைன்னு பெருசா பயன்படுத்திட்டு இருக்கிறான். ஒரு கர்மாந்திரம் கிடையாது. அது இந்த ஆட்சியில ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு. தங்கத்தாரகை பேசிட்டீங்க, முடிஞ்சு. அது சட்டமன்ற உறுப்பினரோ எதிர்கட்சி தலைவரோ யாரு பேசினாலும், அன்பு மக்கள் சிந்திச்சு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒரு மேடையில் பேசுறாரு. பேசுறப்ப கூட்டத்துல இருந்து ஒருத்தர் திருசான்னு கத்துறாரு. அவர் சேர்த்து வச்சு பேசுறாரு, கொச்சையாயிடுச்சு பேச்சு, கொச்சையா பேசிடுறாரு. அதுக்கு உடனடியா கைது பண்றாங்க. எப்படி? தஞ்சாவூர்ல காலைல 9:30 மணிக்கு புகார் கொடுத்து 11 மணிக்கு சென்னையில போலீஸ் நிக்குது. சிங்கம் படத்துல கூட இப்படி வர மாட்டாங்க, வேகமா அப்படி வந்துட்டாங்க.
ஏன் கைது பண்ணியே தீரணும். சரி, தங்க தாரகை பேச உடனே சிறை கைது அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. உங்க தாயை பேசினாரே நயினார் நாகேந்திரன், ஏன் வழக்கு போடல? விஜயோட தாய கொச்சையா பேசுறாரு நயினார் நாகேந்திரன். திருஷ்ணாவை பேசுறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் மேல வழக்கு. ஆனா தன் தாயை பேசுறதுக்கு வழக்கு இல்ல. தாய்க்கே உண்மையா இல்லாத ஒருத்தட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இதை பேசினா வழக்கு போடுவோம். நீங்க எதை வேணாலும் போடு. உங்களோட வாழ்றதுக்கு திரும்புற விஷயம் பூரா விஜய் முதலமைச்சர் சுரட்டி விட்டுறான். 3 மாசம் ஆகியும் விஜய் தான் முதலமைச்சர் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. தூங்கிட்டு இருக்கப்ப 3 மணி தூக்கி போடுது. எது விஜய் முதலமைச்சர் அப்படின்னு. அதுவும் புஷி ஆனந்த் தான் பேசுற பேச்சிருக்கே, ஊடகத்தை சந்திக்கிற அந்த தருணம் இருக்கு பாருங்க. மைக்கை நீட்டு தான் புஷி ஆனந்த் வந்து சரவணபவன் அந்த மேனேஜர் உட்கார்ந்து பாரு, சிரிச்ச முகமா சிரிச்சுக்கிட்டு போயிடுறாரு. பதில் சொல்றது இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனுங்க. செல்லூர் ராஜுவெல்லாம் வந்து உண்மையிலே மனித புனிதர், மேதை. அவருக்கு ஏதாவது தெரியும்ல, இவருக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. எழுதி தர்றதை வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க. அங்க ஒரு மொழி இருக்கு, இங்க ஒரு மொழி சொல்றாங்க. தமிழ்நாட்டின் கந்தரவு கோலம். இன்னைக்கு விஜய் பேசுறாரு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இல்ல பேசுறாரு. அதாவது யார் யார் ஊழல் பண்ணாங்கிற விவரம் வந்து என் டேபிள்ல இருக்கு. நான் திறக்கணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏன் திறக்கணுமா வேண்டாமான்னு கேக்குறீங்க? திறந்து யார் ஊழல் பண்ணாங்களோ கைது பண்ணி சிறைப்படுத்து. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் செய்யறது இல்ல? கேட்ட நாங்க தூய சக்தி. யார் தூய சக்தி? யார் தூய சக்தி? தாவேகா தூய சக்தியா? கேடு கட்ட துஷ்ட சக்தி தூய சக்தியா? அதிமுக ஊழல் கட்சி. சரி, அதிமுக ஊழல் கட்சி. அதிமுக 8 அமைச்சர்களை சேர்த்து வச்சிருக்கிய தாவேகாவில். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் ஊழல் ஆட்சி காலம். சொல்றது யார்? தாவேகா. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் ஊழல் ஆட்சிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. எடப்பாடி பழனிசாமி ஊழல் பண்ணார்னா, எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையிலே தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் MC சம்பத். எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையிலே செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தது கடம்பூர் ராஜு. எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்தது திருச்சி வளர்மதி. போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தது MR விஜயபாஸ்கர். சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தது விஜயபாஸ்கர். இப்படி 8 அமைச்சர்கள் கொண்ட தாவேகா சேர்த்து வச்சிருக்காங்க. அதிமுக இருக்கிற ஊழல் பண்ண ஆட்களை அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு தூய சக்தியா எதை சொன்னாலும் நம்புறதுக்கு மக்கள் இருக்கானுங்கிற தைரியத்தில் வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது தூய சக்தி. நாங்க ஊழலை ஒழிச்சிட்டோம். ஊழலை வந்து 100 நாள்ல ஒழிச்சிட்டாங்களாம். இந்த ஜனநாயகன் படம் வந்துச்சு இல்ல, ஜனநாயகன் படம் வந்தப்ப யாராவது ஒருவர் சொல்லுங்க, ₹1 காசு முறைகேடாக ஜனநாயகன் படத்தின் போது வசூலிக்கப்படலன்னு யாராவது ஒருவர்? திரையரங்கத்தில் கட்டணத்தை நிர்ணயம் பண்ற அந்த இது இருக்குல்ல, உரிமை இருக்குல்ல, அந்த எங்க எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தா உள்துறை அமைச்சகத்தின் கீழே வருது. திரையரங்க கட்டண நிர்ணயம் வந்து உள்துறையின் கீழே வருது. உள்துறை வந்து விஜயின் கட்டுப்பாட்டில் இருக்கு. தமிழக சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து பேப்பரை கொடுத்துட்டா பேசுவார், பேப்பர் எடுத்துட்டு அமைதியா உட்காந்துருவார். இந்த பொம்மை சாவி கொடுத்தா வந்து ஆடும் பாடும், இல்லைன்னா அமைதியா இருப்பாருங்க. அது மாதிரி ஏன்னா சுயமாக சிந்திக்கவோ பேசவோ எந்த ஆற்றலும் இல்லை. திமுக அதிமுக காரனுக்கு கேள்வி கேட்டா பதில் தெரியாது, இவனுக்கு கேள்வியே புரியாது. அப்புறம் எங்க பதில் சொல்றது? அதனால சட்டமன்றத்தில் உட்கார்ந்துரு. சட்ட ஒழுங்கை பத்தி கேட்கிறாங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கே. சட்ட ஒழுங்குக்கு யார் அமைச்சர்? எதிர்கட்சி கேட்குது. சட்ட ஒழுங்கு அமைச்சர் விஜய். அவருக்கு தெரியாம உட்கார்ந்துருக்காரு. கேவலம், கேவலத்திலும் கேவலம். கொண்டாந்து போட்டீங்களே. என் பொண்ணு சொன்னா நான் போட்டேன், என் பேரன் சொன்னா நான் போட்டேன், என் பேத்து சொன்னா நான் போட்டேன். உங்க பேரனோ பேத்தியோ நல்ல காய்ச்சல் இருக்கிறப்ப ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்டர் போடுறது கேட்டா போடுவீங்களா? ஏண்டா சளி பிடிச்சிருக்கு இப்ப போய் ஐஸ்கிரீம் இருக்கிறீடா அப்படின்னு போடல தட்டுவீங்க. ஏன்னா அவ்வளவுதான் புரிதல் இருக்கும். ஆனா அவன் சொன்னான்னு சொல்லிட்டு விசில்ல போடு, விசில்ல போடு வச்சு செய்ய போறாங்க. அதாவது கோமாளி கூட்டம் இல்ல, கேவலம் கட்ட கோமாளி கூட்டம். குரங்கையில பூமாலம் பாயில அந்த மாதிரி தமிழ்நாடு தாவேகா கையில மாட்டிருச்சு. அவனுக்கு ஒன்னும் தெரியவும் தெரியாது, புரியவும் புரியாது, என்ன பண்ணும் தெரியாது. நாடகம் போடுவான், வேடம் போடுவான். விஜய் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு. 5 ஆண்டு காலம் படாத பாடு இந்த தமிழ்நாடு பட போகுது.
உளவியலா தயார் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். நாம் இன உணர்வு மான உணர்வு கொண்ட தமிழர்கள் போராடுவதை தவிர ஒரு வழி இல்லை. வங்காரி மாத்தாங்கிற போராளி தாய் சொல்றா, மக்களை அரசியல்படுத்தாது, மக்களை அணிதிரட்டாது, இந்த வளங்கள் யாவும் மக்களுக்கு சொந்தமானதுங்கிற புரிதலை உருவாக்காது, வளக்கொள்ளையே தடுக்க முடியாதுங்கிற. அதே போல மக்கள்கிட்ட அரசியல்படுத்தணும். திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் வளங்கள் சுயடப்பட்டுச்சு. தாவேக ஆட்சி காலத்தில் வளங்கள் நல்லா இருக்கா? நீ சிந்திச்சு பாருங்க. அடிமை இந்தியாவில் பிறந்த அடிமை இந்தியாவில் செத்து போனவன் பாட்டன் பாரதி. அவன் பாடினா ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னு பாடினான். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று. ஆனா சுதந்திரம் அடையல. சுதந்திரம் அடையாத காலத்திலேயே அடைஞ்சிட்டோம்னு பாடினான் பாரதி. அதே பாரதி அடிமை இந்தியாவில் பாடினா காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புறநதி என மேவியாறு பல ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடுன்னா. காவிரி தென்பண்ணை வையை புறணின்னு பல ஆறுகள் தமிழ்நாட்டில் ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்ததுன்னா. நீ எந்த ஆறு இருக்கு? நொய்யலாட்டு படுகையில சாயக்கழிவை கொட்டி நொய்யலாறு முழுக்க நுரை பொங்குது. அன்னைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் கருப்பணன் ஒருத்தர், அவர் சொல்றாரு, என்னங்க நுரை பொங்குதே அப்படின்னு கேட்டா, நீங்க சோப்பு போட்டு குடிச்சா நுரை பொங்காம என்ன பண்ணும்னு கேட்டாரு. இப்ப பார்த்தா தென்பண்ணை ஆறு, தென்பண்ணை ஆற்றின் குறுக்க கலவரப்பள்ளிங்கிற ஒரு அணை இருக்கு. எங்கன்னா ஓசூர்ல. போய் நேர்ல பார்த்தா தண்ணி முழுமைக்கு நுரை பொங்குது. அந்த நுரை புற போய் அந்த கரையில சேர்ந்து பாருங்க, கல்ல படுத்து பாருங்க, அதெல்லாம் கருப்பா மாறுது. ஏன்னா அது நுரை இல்ல, கழிவு, விஷம். மனிதன் விஷத்தை அறிஞ்சால் எப்படி வாயிலே நுரை தள்ளுமோ அதே போல ஆறு செத்து கொண்டு கிடது, நுரை தள்ளி கொண்டு கிடது. இந்த ஆறுகளை காப்பாற்றணும், இந்த நீர்நிலையை காப்பாற்றணுங்கிற எண்ணம் நாம் தமிழர் கட்சியை தாண்டி எந்த கட்சிக்கும் இல்லை. யானைகள் சாகுது கேள்விப்படுறோம். 10 நாள்ல 3 யானை செத்து போச்சுன்னு. இவன் மனிதன் செத்தாலே கவலைப்படுறது இல்ல, இவங்க யானைக்கு பேச போறேன். ஆனா நாம் தமிழர் கட்சி கவலைப்படுது. யானை செத்தா பள்ளியூர் பெருக்கம் அழிஞ்சு போகும், காடு அழிஞ்சு போகும், உணவு சங்கிலி தலைவிட்டு போகும். நாம் தமிழர் கட்சி பேசுது. நாம் தமிழர் கட்சி வாக்குக்காக பேசல, இந்த மக்களின் நலவாழ்வுக்காக பேசுறோம். களத்துல போராடுறோம், எல்லாத்தையும் தாங்கிட்டு நிக்கிறோம். ஆனா மக்கள் எவ்வளவு பெரிய துரோகம். நாங்கள் இந்த 16 ஆண்டு காலத்தில் ஒரு கொடுங்கோல் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் விலை போகல, நாங்க சமரசம் இல்ல, மக்களுக்கு எந்த பாதகமும் எந்த துரோகமும் நாங்கள் விளைவிக்கல. நாங்கள் கடைசி வரை மக்களுக்கு உண்மையா நின்னோம். ஆனால் மக்கள் எங்களுக்கு உண்மையா நிக்கல. ஒரு அமைச்சர் கேட்கிறார், சீமான்னா யாருன்னு கேட்கிறாரு. சீமான்னா யாரு? எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு. ஓட விட்டு அடிச்சிருக்கணும், அவ்வளவு ஆத்திரம் வருது. என்ன அவ்வளவு மண்டை மலை எடுத்து கொடுக்கலாம்? என்ன சாகர வரைக்கும் அமைச்சா இருக்க போறியா நீ? சாகர வரைக்கும் வாழ்நாள் முழுமைக்கு விஜய் தான் முதலமைச்சரா? 91ஆம் ஆண்டு முதல் முறையா ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை பிடிச்சாங்க. 224 இடத்துல வெற்றி பெற்றாங்க. 224 இடத்துல. திமுகவில் கருணாநிதி மட்டும் வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்றவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஒரு ஆளா சட்டமன்றத்துக்கு போய் என்ன பண்றதுன்ட்டு. எதிர்கட்சியே இல்லை அன்னைக்கு. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் எதிர்கட்சியா மாறிடுச்சு. 224 இடத்துல வெற்றி பெற்ற ஜெயலலிதா அம்மையார் அந்த 5 ஆண்டு காலத்துல போடாத ஆட்டம் இல்லை. அந்த ஆட்டம், அந்த ஆணவம், அந்த அகம்பாவம் விளைவு 96ல 224 இடத்துல வெற்றி பெற்ற அதிமுக 4 இடத்துல மட்டும் தான் வெற்றி பெற்றுச்சு. ஜெயலலிதாவே பர்கூர்ல தோத்து போனாங்க. இந்த வரலாற்றை தாவேக்காவை சேர்ந்தவன் நினைவில் வச்சுக்க. திமுகவுக்கு அதிமுக பகை, அதிமுகவுக்கு திமுக பகை. ஆனா அந்த தாவேக்காங்கிற கட்சி கொஞ்சம் புத்தி இருந்தா எவனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் பகைதான். அதனால இந்த ஆணவத்தை அகம்பாவத்தை குறைச்சுக்குங்க. அதிகாரம் வர்றப்ப, பதவி வர்றப்ப பணிவு வரணும். பணிவு வராம மமதை வந்துச்சுன்னா அதற்கான விலையை நீங்க பெற வேண்டி இருக்கும். மக்கள் கொண்டாந்து நிலையை நிக்க வச்சிட்டீங்க. திமுக ஆட்சி காலத்தில் போராடி, அதிமுக ஆட்சி காலத்தில் போராடி, தாவேக ஆட்சி காலத்தில் போராடி நிற்கிறோம். என் அன்பு மக்களே, வரலாறு பதிவு செய்கிற போது வெற்றி தோல்வின்னு பார்த்து பதிவு செய்யறது இல்லை. என்ன பொலிவிய காட்டுக்குள்ள தோத்து போய் செத்தவன் தான் சேகவரா. தோற்று போன சேகவரா வரலாற்றில் நீக்கமர தெரிஞ்சிருக்கான். சேகவராவை கொன்றவன் வரலாற்றில் தடமே இல்லை. வீரம் என்பது சமரசமற்ற வீரம். அல்ல தோல்வியை அடைஞ்சாலும் சரி,
வரலாறு பதிவு பண்ணும். நாம் தமிழர் கட்சி வெற்றியை ஈட்டல, ஆனா சமரசம் இல்லாத வீரத்தோடு நிற்கிறோம். எங்களை போல இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உண்மையுமா நேர்மையுமா உழைக்கக்கூடிய பிள்ளைகள் இல்ல. வாழ்க்கை மகத்துவமானது மக்களுக்காக உழைக்கும் போது மாமேதை மார்க்ஸ். அந்த கூற்றுக்கிழங்க மக்களுக்காக உழைக்கிறோம். இந்த அநியாயத்துக்கு, அடக்குமுறைக்கு, ஒடுக்குமுறைக்கு எல்லாத்துக்கும் எதிராக போராடுறோம். இன்னைக்கு தம்பி அமுதன் கொலை செய்யப்பட்டிருக்காரு, நீதி கிடைக்கல. அந்த குடும்பம் அல்லாடி நிக்குது. ஒத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு என்ன பண்ணு தெரியாம படுத வச்சு நிக்கிறாங்க. திருவற்றியுள்ள தனுசுன்னு தம்பி, அவனும் போதை பொருளை காட்டி கொடுத்தனால அவனும் கொலை செய்யப்பட்டான். கர்நாடக வனத்துறையில 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டு குடும்பம் நட்டாத்துல நிக்குது. எதுக்கு நீதி இல்ல? இதை கண்டு முதல்ல கோபப்பட வேண்டிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் குதூகலமா இருக்காரு. அதனால இனியாவது கொஞ்சமாவது திருந்துங்க, வருந்துங்க, கடந்த கால தவறுகளை சரி பண்ணிக்கங்க. தனிநபர் துதி பாடலை விடுங்க, தனிநபர் கவர்ச்சியில விழாதீங்க. இந்த நாட்டில் ஆட்டுக்கார அலமேல்னு ஒரு படம் வந்துச்சு. படம் வந்த சமயத்தில் அந்த படத்தோட விளம்பரத்துக்காக அந்த படத்தில் நடிச்ச ஆட்டை கூட்டு போனாங்க தமிழ்நாடு முழுக்க. ஆட்டை பார்க்க பெரிய கூட்டம் வந்துச்சு. அதை பார்த்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதை எழுதினாரு. ஆடு கம்பீரமாகத்தான் இருக்கிறது, மக்கள் தான் மக்களாக மாறி போனாங்கன்னு. அந்த மாதிரி ஆடு கூட கம்பீரமாக இருந்துச்சு. நீ மக்கள் மக்களா மாறி போய் நிற்கிறோம். எல்லா துன்பத்துறைகளிலிருந்து விடுபடுவதற்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு புரட்சிகரமான போர்க்குணம், போராட்ட உணர்வு. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் திரை மோகத்துக்கு பலியானா கூட 20 லட்சம் மக்கள், ஏறக்குறைய 20 லட்சம் மக்கள் இன உணர்வோடு, மான உணர்வோடு நாம் தமிழர் கட்சி பக்கம் நிற்கிறாங்க. இந்த 20 லட்சம் மக்கள் தொகை 2 கோடியாக மாறும். தமிழர் தாயகம் தலை நிமிரும். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்ட முழக்கம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், நாம் தமிழர் கண்டிக்கின்றோம். அமுதன் கொலையை கண்டிக்கின்றோம். கொலை களங்களா, கொலை களங்களா, கல்லூரிகள் என்ன கொலை களங்களா? வெற்றி கொலைகள், வெற்றி கொலைகள், நாடெங்கிலும் வெற்றி கொலைகள். பதவி விலகு, பதவி விலகு, தமிழக அரசே பதவி விலகு. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கஞ்சா புழக்கத்தை கண்டிக்கின்றோம். கஞ்சா புழக்கம், கஞ்சா புழக்கம், திரும்பிய இடமெல்லாம் கஞ்சா புழக்கம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், நாம் தமிழர் கண்டிக்கின்றோம். சந்தி சிரிக்குது, சந்தி சிரிக்குது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சந்தி சிரிக்குது, சந்தி சிரிக்குது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. தடுமாறுது, தடுமாறுது, சட்டமன்றத்தில் உங்கள் தமிழ் தடுமாறுது, தடுமாறுது. தமிழ் அறிஞர்கள் முழங்கிய மன்றத்தில் பல்லிழிக்குது, பல்லிழிக்குது. தாவக்கவினர் பேசும் தமிழ் பல்லிழிக்குது. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. நிர்வாகத்திலோ படுதோல்வி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. நிர்வாகத்திலோ படுதோல்வி. பதவி விலகு, பதவி விலகு, கையாலாக விஜய் அரசு. பதவி விலகு, பதவி விலகு. ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்த அனைத்து தொகுதி உறவுகளுக்கும் நன்றி. அனுமதி வழங்கி இவ்வளவு நேரம் எங்களுடன் சேர்ந்து இருந்த காவல்துறைக்கு நன்றி. நாம் தமிழர்.
உறவுகள் அனைவருக்கும் தேநீர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேடைக்கு பின்புறமாக வாங்க.